அன்புக்குரிய சாய் உறவுகள் அத்தனை பேர் அப்படி நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். இந்த குருவார வியாழக்கிழமை நிமிர்ந்து உட்காருங்க. சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம், குரு வணக்கம், குருவார வணக்கம். எனக்கு ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையில் சுவாமி நிறைய கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார், நிறைய பதில் கொடுப்பார். இந்த வாரம் செவிவெளி செய்தியில் சுவாமி கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட இந்த வாரம் நம்ம தொடங்கிடுவோம் நல்ல விஷயத்த. இன்னும் அடுத்த வாரம் இன்னும் ரொம்ப ஆரவாரமாக இருக்க போகுது, அது வேறு விஷயம். நம்பிக்கை பொறுமை இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய மாற்றம் நடக்கிற ஒரு வாரமாக அடுத்த வாரம் இருக்கும். நல்லது எப்போதும் தடையின்றி நடக்க வேண்டும். அதற்கு நல்ல மனிதர்களுடைய எண்ணங்கள் செயல்பட வேண்டும். நல்ல எண்ணங்கள் செயல்படுவதற்கு குருவினுடைய ஆசி வேண்டும். குருவினுடைய ஆசி எங்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஷிரடி சாய்பாபாவின் பாதத்தில் மட்டுமே கிடைக்கும். எல்லா குருமார்களுடைய ஒத்த ரூபம் யார் அப்படின்னா ஷிரடி சாய்பாபா. பாபா வாழ்ந்த காலத்திலேயே வேறு குருவை தேர்ந்தெடுத்து வேறு குருவை ரொம்ப வணங்கினவங்க எல்லாரும் இவரை போய் பார்க்கணுமா, இப்போ யாரோ ஒருத்தங்க இப்போ இங்கே ஒரு 4 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா வாங்க பாபா பார்க்க போலான்னு கூப்பிட்டு போகிறாங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் இவருக்கு நான்லாம் எங்கள் குருவை தவிர வேறு குருவை கும்பிட மாட்டோம், எங்கள் குருவை தவிர வேறு குருவை கும்பிட மாட்டோம், பரவாயில்லைங்க என் கூட நான் ஃப்ரெண்டாக வச்சு வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிற இடத்துல பாபா பல அதிசயங்கள் பண்ணியிருக்காரு. என்னென்னா, அவங்க எந்த குருவை நேசிக்கிறார்களோ, எந்த குருவை வணங்குகிறார்களோ, அப்போது பாபா ஷிரடி சாய்பாபா சரீரமாக இருந்த அந்த காலத்தில் அவங்க வணங்கின குருவாவே காட்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா குரு இருக்கலாம், வேற யாராவது குரு இருக்கலாம். அந்த குருமார்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரமண மகரிஷி பிடிக்கும், விவேகானந்தர் பிடிக்கும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இருக்கலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையான குரு பக்தி இருக்கிறவங்களுக்கு ஷிரடி சாய்பாபா யாரெல்லாம் எந்த குருவை பிடித்திருக்கிறீர்களோ, எந்த குரு மீது அதீத அன்பு இருக்குதோ அந்த குருவின் வடிவமாகவே உங்களுக்கு காட்சி கொடுப்பார். இதற்கு என்ன தத்துவம், இதுல எங்க அடிப்படை எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அன்புக்குரிய சாய் உறவுகளே, முதல்ல பாபா மேல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் பாபா அந்த திருவிளையாடலே காட்டுறார். நீ வந்திருக்கிற இடம் வேறு எந்த இடமும் இல்லை, நீ வந்திருக்கிற இடம் உன் குருவோட இடம் தான் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. அதனால இதுவும் நான் சொல்றேன், நீங்க வந்திருக்கிற இடம் உங்க குருவோட இடம் தான். இதை புரிந்து கொண்டு நீங்க நல்ல சந்தோஷமா ஆனந்தமா பாபாவை புகழ் பாட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. பாபாவுடைய புகழை பாடுவதில் பலவிதமான பக்தர்கள் இருக்காங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, ரொம்ப உற்சாகப்படுத்துகிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க. சில பேர் பாபாவுடைய புகழ் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருப்பாங்க. பாபாவுடைய புகழை நான் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். நீ பாபாவுடைய புகழை வெளியே கொண்டு வரலாம், தானாக அது பாட்டுக்கு நடந்துடும். அது நடந்துகிட்டே தான் இருக்கு. உன் பங்கு என்ன? கடவுளின் புகழை பரப்புவதற்கு உன்னை தேர்ந்தெடுக்க காரணம் குருவின் வடிவாய் இருக்கும் சாயின் புகழை நீ பரப்ப உன்னை கருவியாக அனுப்பியதற்கு உன் கர்மா கரை சேர வேண்டும், நீ ஆத்ம ஞானம் பெற வேண்டும். இந்த ரகசியம், நம்ம ஆத்ம ஞானம் பெற வேண்டும் அப்படிங்கிறத சூட்சும ரகசியம். அப்போ எல்லாருக்குமே என்ன ஒரு சரி, உங்க எல்லாருக்கும் ஃபைனலா கடைசி ஆசை என்ன? என்ன குருசாயிரா, முதல் ஆசை உங்களுக்கு நிறைவேறல, கடைசி ஆசைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, கடைசி ஆசை தான் நிரந்தர ஆசை. முதல் ஆசை எல்லாம் நிலையானது கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆசைப்படுறீங்கல்ல, அந்த ஆசை நிலையானது இல்லை. உங்களுடைய கடைசி ஆசை என்று ஒன்று இருக்கும், கடைசி ஆசை. இந்த கடைசி ஆசை என்ன தெரியுமா? அந்த ஈஸ்வரனுடைய பாதத்துல போய் சேரணும் ஐயா, இந்த நாராயணனுடைய பாதத்துல போய் சேரணும் ஐயா, அதான் ஆசை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேவைக்கு போறாங்க, பல கோயில்களுக்கு சேவைக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? என்னமோ உனக்கு சேவை பண்றேன் என்ன செஞ்சப்பா, அவன் கடைசியில் உங்ககிட்டயாச்சும் நான் வந்துடணும், அவ்வளோதான். இறக்கும்போது நாராயணா அப்படின்னா போதும், இறக்கும்போது சிவசிவா அப்படின்னா போதும். இறப்பு என்பது பிறப்பினுடைய ரகசியம். நல்லா புரிஞ்சு, இறப்பு என்பது பிறப்பினுடைய ரகசியம். ஆனா எப்ப பாரு எனக்கு அந்த ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, போதுமா? 10 பேருடைய கைத்தட்டல கூட தானா வந்துடும். ஆமா தான், அந்த ஒரு 10 பேர் மட்டும் ரெகுலரா கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சவங்க கை தட்டுவாங்க, சில பேர் கை தட்ட மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆமா தானே? பிடிச்சவங்களாம் கை தட்டுங்க, பிடிக்காதவங்களாம் அப்படியே யோசிச்சுட்டே இருப்போம். பரவாயில்ல. எப்பவுமே இறைவன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி ஆசையை வச்சிருக்காங்க. அது மாதிரி உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்சவங்க நான் கடவுளோட ஐக்கியமாகணும்,
பிறக்கவே கூடாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ பிறக்கவே கூடாதுங்க நாங்க அப்படிம்பாங்க. அப்ப பிறக்கவே கூடாது. குமிஞ்சுவோமா, தயவு செய்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கம்மா. யாராவது யாரா வந்தா குமிஞ்சு வர சொல்லுங்க. என்னம்மா பண்றேன்? அவங்க தெரியாம வராங்களா பேச பேச? ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க இப்படி குமிஞ்சு இப்படி போக சொல்லுங்க. நாங்க இல்லையா, அவங்க பாட்டு அப்படி போவாங்க, அப்படி ஜாலி வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, பேசுறது டக்குன்னு நிறுத்திடுவார். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ரகசியம். நிறுத்திட்டேன். நான் கேட்கறதே ஆசை என்ன அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருமே இறைவன் கிட்ட போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஆசை. இன்னைக்கு கண்டிப்பா இந்த செவிவெளி செய்தி கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிற நம்பிக்கையோட கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போயிடலாமா? பரவாயில்ல, இந்த 10 பேரும் கை தட்டேன். அடிக்கடி இந்த 10 பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ களத்துல நிக்கிறடா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடலாம். அப்பா இப்பதான் கொஞ்சம் சூடு பிடிக்குது. நானும் வாரம் எவ்வளவுதான் பண்றது. வந்து நின்று பாருங்க, மைக்க பிடிச்சு பாருங்க, அப்பதான் தெரியும். இறைவனின் சங்கல்பம் என்னவென்று தெரியாதவர்களுக்கு, இறைவனுடைய சித்தம் என்னவென்று தெரியாதவர்களுக்கு, இறைவனுடைய ஞானத்தினுடைய ரகசியம் புரியாதவர்களுக்கு ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்குமா? நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொருத்தரும் இங்க ஒவ்வொரு இதயமாக இருக்கிறோம். ஆனா எல்லோருடைய இதயத்தின் ரூபமாக ஒரே இதயம் இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பாபா வாழ்ந்து முடிந்து ஒரு 15-20 ஆண்டுகள் கழித்து நடந்த ஒரு செவிவெளி செய்தி கதையை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அம்மா, சிங்கிள் பேரண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பா இல்லை, அந்த குழந்தைய வளர்த்துறாங்க. அந்த அம்மாவுடைய வேலை என்ன அப்படின்னா, 2 வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. காலையில் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போவாங்க. அந்த காசை வச்சு தான் குழந்தை பிறந்த உடனே அந்த கணவர் இறந்துடுறாரு, ஒரு உடல் நோய்வாய்ப்பட்டு. அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அப்படின்னா, இறைவன் மீது பெரிய நம்பிக்கை உண்டு. பெரிய நம்பிக்கை. யார் அவங்க அப்படின்னா, சிவசக்தி மேலே ஒரு பெரிய ஒரு ஆசை. சிவசக்தி தான் இந்த உலகத்தை இயக்கிறது. சிவனும் சக்தியும் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு. இந்த குழந்தை வளர 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 அந்த குழந்தைகிட்ட அந்த அம்மா சொல்லி வளர்க்குறா. அந்த அம்மா எப்போவுமே சொல்லுவாள், தங்கம், இந்த உலகத்திலே சிவசக்தி தான் மிகச்சிறந்தவங்க, இந்த உலகத்திலே சிவனு சக்தி தான், அவங்க தான் இந்த உலகத்துக்கே அப்பா அம்மா. நீ ஏதாவது நீ வேண்டிக்கணும் கேட்கணும் அப்படின்னா சிவன் கட்டியும் சக்தி கட்டியும் கேளு, அவங்க தான் அப்பா அம்மா அப்படின்னா. அப்போ நீ எனக்கு யாருமா அப்படின்னு அந்த குழந்தை மழலை செல்வத்தில் கேட்குது. நான் உன்னுடைய அம்மா தான்டா, அது இந்த பிறப்பில். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா, அது சிவனும் சக்தியும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. அந்த பையனை வந்து ஸ்கூலுக்கு சேர்த்தக்கூடிய ஒரு நேரம், பள்ளிக்கூடம். எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நாம் தான் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்களையாவது நல்லா பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அந்த 2 வீட்டு வேலை செய்கிற இடத்துல உதவி செய்கிறாங்க. அந்த பையனை ஒரு அரசு பள்ளியில் சேர்க்கிறாங்க. முதல் நாள் பள்ளிக்கு போகும்போது யார்கிட்ட அந்த அம்மா ஆசீர்வாதம் வாங்க போக சொல்கிறாங்கன்னா, வீட்டில் வந்து சிவனும் சக்தி இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த சிவசக்திக்கு எப்போவுமே விளக்கு போட்டுட்டு இந்த அம்மா கிளம்புறதுக்கு முன்னால், அன்றைக்கி முறையாக ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னால் அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பையனுடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஈஸ்வரா கும்பிட்டுட்டு போ அப்படின்றாங்க. உடனே அந்த பையன் என்னம்மா கும்பிட்றது? அந்த குழந்தைங்க கேட்கும்ல மழலையில், என்ன வேணும், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கோ, இந்த அம்மா எப்போவுமே உனக்கு துணையாக இருப்பேன், இந்த அப்பா அம்மா தான் உனக்கு ரொம்ப முக்கியம், எத்தனை காலமானாலும் இந்த அப்பா அம்மா தான் உனக்கு செய்வாங்க. உடனே அந்த பையன் எல்லா குழந்தைங்களும் முதல் நாள் என்ன பண்ணோம், எல்லா குழந்தைங்களும் முதல் நாள் என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. ஆனால் அந்த குழந்தை மட்டும் எப்படி போகுதான், ரொம்ப சந்தோஷம். சில குழந்தைங்களுக்கு மட்டும் பார்த்தீங்களா ஸ்கூல்லாம் ஐ ஜாலின்னு இருக்கும்.
அந்த மாதிரி அந்த குழந்தை ரொம்ப சூப்பராக போகுது. போகிறதுக்கு முன்னால் சுவாமி கிட்ட வேண்டிட்டு, இந்த பையன் பேர் என்ன? ஈஸ்வரா. எதுக்காக அந்த அம்மா ஈஸ்வரான்னு பேர் வச்சாங்க? எப்பொழுதும் தன்னுடைய அப்பாவுடைய பேரை கூப்பிடணுங்கிறதுக்காக ஈஸ்வரா இங்க வா, ஈஸ்வரா இங்க வான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நம்ம குழந்தை பேர் ஈஸ்வராவா இருந்தா அப்படி இருக்கும். ஈஸ்வரா வாங்க, ஈஸ்வரா வந்து சாப்பிடு, அது மாதிரி அந்த குழந்தைய அனுப்புறாங்க. ஒரு 2 ஆண்டுகள் அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீரென்று அந்த அம்மாவுக்கும் நோய்வாய்ப்படுறாங்க. அந்த அம்மா படுத்த படுக்கை ஏறுறாங்க. பெரிய சொந்த பந்தம்லாம் யாருமே கிடையாது. அந்த அம்மாவுடைய வீட்டில் இது மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் சக்தியும் இருப்பாங்க. அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்துட்டு, அப்படியே படுத்திருக்கிற படுக்கையை பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ஒரு கவலை வந்துருச்சு. யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்ட்டு நேராக சுவாமி கிட்ட போய், சிவன் சக்தி கிட்ட போய் வேண்டாங்க. அம்மா, அப்பா, எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றிடுங்க, எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றுங்க, எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வேண்டிக்குது. அந்த குழந்தை வேண்டிக்கிட்டு விபூதி எடுத்துகிட்டு போய் அந்த அம்மாவுக்கு வச்சு விட்றாங்க. அப்போ அந்த அம்மா படுத்த படுக்கையாக இருக்க அம்மா சொல்கிறா, ஹை ஃபீவர், ரொம்ப அதிகமான காய்ச்சல். அந்த அம்மா சொல்கிறா, என்ன சாமி வேண்டிக்கிட்டேன்? ஈஸ்வரா என்ன சாமி வேண்டிக்கிட்டேன்? இல்லைம்மா நீ சீக்கிரம் சரியாயிடணுமா, நான் சொல்லிட்டேம்மா அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும். அப்போ அந்த அம்மா சொல்லுது, சாமி எனக்கு உடம்பு சரியில்லைனாலும், எனக்கு என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் உனக்கு இந்த சிவனும் சக்தியும் அப்பா அம்மாவாக இருந்து உன்னை காப்பாற்றுவாங்க. நீ தைரியமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏம்மா அப்படிலாம் சொல்கிற அப்படின்னா, எந்த ஒரு குழந்தையுமே ஒரு அம்மாவுக்கு ஒரு 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 பதட்டம் மறுபடி சொல்லும்போது ஒரு கவலை வரும் இல்லையா? ஏம்மா அப்படிலாம் சொல்கிற? இல்லைப்பா எனக்கு உடம்பு ரொம்ப முடியலப்பா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுமா, கண்டிப்பாக சிவனும் சக்தியும் காப்பாற்றிடுவாங்கம்மா, அம்மா அப்பா காப்பாற்றிடுவாங்கம்மா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதே மாதிரி ஓரிரு நாட்கள் அந்த அம்மா குணமாயிடுறாங்க. 2-3 நாட்கள் அந்த அம்மா குணமாயிடுறாங்க. இவனுக்கு ஒரே சந்தோஷம். போய் நேராக அப்போ அம்மா குணமானவொன்னே இந்த குழந்தைக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகிடுச்சு. நேராக போய் ஒவ்வொரு நாளும் போய், அம்மா அப்பா நான் போயிட்டு வரேன் ஸ்கூலுக்கு, அம்மாவை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவார். இப்படியே காலங்கள் போகுது. இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்த பிறகு கொஞ்சம் பெரிய பையனாயிடுறான். இந்த அன்புக்குரிய சாய் உறவுகளே, எப்பொழுதுமே நம்மளுடைய விதி அப்படிங்கிறது விதியிலிருந்து மாற முடியாது, தப்பிக்க முடியாது. எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீர வேண்டும். மறுபடியும் அந்த அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. இந்த முறை அந்த அம்மா வந்து கொஞ்சம் பெரிய பையனாக ஆனதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட, தம்பி நீ வந்து நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோ. மறுபடியும் அதே டைலாக் அந்த பையனை பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா தைரியம் வர வேண்டும் என்பதற்காக, எனக்கு என்ன ஆனாலும் நீ வந்து இந்த சிவனும் சக்தி அம்மாவும் அப்பா உன்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் கொண்டு போய் விபூதி எடுத்துகிட்டு போய் வைக்கிறான். அன்புக்குரிய சாய் உறவுகளே, விபூதி வச்சு அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த தாய் இறந்து விடுகிறான். தாய் இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னே தெரியல, தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டான். அப்புறம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சு போய் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னொன்னே அந்த ஒத்த குழந்தை என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க. சொந்த பந்தம் இல்லை, அந்த தெருவில் இருக்கிற ஒரு 4 வீடு தான், அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் எல்லாம் சேர்ந்து இது பண்ணுறாங்க. அந்த பையனை யார் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வீட்டில் வேலை செஞ்சாங்களோ அதில் ஒரு வீட்டில் இருக்கவங்க நீ எங்கள் வீட்டுக்கே வந்திருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே இவன் வந்து சரி வந்துடுறேன் அப்படின்ட்டு அம்மாவை இழந்த அந்த குழந்தை எப்படி மனசு இருக்கும் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கும். ஆனால் அந்த குழந்தை மனசை தேர்த்திக்கிட்டு, எங்கள் அம்மா அடிக்கடி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அப்பாவா அம்மாவா சிவனும் சக்தி இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு, அவங்க அம்மாவுடைய சின்ன புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு, அவங்க அம்மாவுடைய ஞாபகமாக புடவை எடுத்துக்கிட்டு நேராக எங்கே போயிடுறான், வேலை செய்கிற இடத்துக்கு போயிடுறான். அந்த வீட்டில் சாய் அன்பர்களே, அம்மா என்ன வேலை செஞ்சாலோ அதே வேலையை இந்த பையனையும் செய்ய வைக்கிறான். கை தட்டுவதற்கு இல்லை. அந்த அம்மா வேலைக்காரியா அந்த வேலை செஞ்சா, இவன் படிக்கிற பையன், சின்ன பையனை ஃபுல் வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்க நாதி இல்லை,
சாப்பாடு மட்டும் போட்டுடுறாங்க, பழைய துணிமணி கொடுத்துட்றாங்க, பள்ளிக்கூடமும் அனுப்பிடுறாங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து படிக்கிற நேரம் இல்லை. ஆனால் அவனுக்கு வருத்தமாகுது, ஹோம்ஒர்க்கு போட முடியல, பண்ண முடியல. ஆனாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இரவு நேரங்களில் உட்காடுறான், அவங்க அம்மா கிட்ட பேசுகிறான். அவங்க அம்மா கிட்ட பேசி முடித்த உடனே சிவன் கிட்டையும் சக்தி கிட்டையும் பேசுகிறான். ஈஸ்வரன், அவன் பேர் ஈஸ்வரன். ஆனால் என்ன சொல்கிறான், அப்பா ஈஸ்வரா, அம்மா ஈஸ்வரி, நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு படிக்கிறதுக்கு நேரமே இல்லை, எப்படியாவது படிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் கேட்குறான். நாம் அந்த குழந்தையா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நாம் அந்த குழந்தையா இருந்தால் எப்படி அழுவோம், எவ்வளோ கஷ்டப்படுவோம், என்ன சொல்றதுனே தெரியாது. ஆனால் அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, சிவனும் சக்தியும் இருக்கும்போது நீ கவலைப்படாத, அந்த அம்மா அப்பா உன்னை காப்பாற்றுவாங்கிறத ஆழமா பதிஞ்சுக்கிட்டான். அவன் ராத்திரி நேரத்தில் உட்காந்து வேண்டிக்கிறான், அம்மா அப்பா எப்படியாவது எனக்கு நல்லபடியாக எனக்கு நல்லா படிக்கிறதுக்கு என்னால் வேலை செய்ய முடியல, கஷ்டமாக இருக்குங்கிறான். வீடு துடைக்க சொல்கிறாங்க, கூட்ட சொல்கிறாங்க, லீவு நாளில் துவைக்க வைக்கிறாங்க, பாத்திரங்களை வைக்கிறாங்க, சமையல் கட்டில் காய்கறிக்கு வேலைக்கு இழுத்துக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் வேலை வாங்குறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, ஆனால் வேலை வாங்குறாங்க. ஆனால் இவன் மனசுக்குள்ள யாரை வேண்டிக்கிறான்? அம்மா அப்பா என்னால் முடியல, அப்பா அம்மா என்னால் முடியலன்னு சொல்லி அந்த குழந்தை. ஒரு நாள் அந்த வேலை செய்கிற வீட்டில், அந்த பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கிற வீட்டுக்கு ஒரு பெரிய சாமியார் ஒருத்தர் வர்றார். யாரோ ஒரு வீட்டுக்கு சாமியார் வருவாங்க இல்லையா, கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த வீட்டில் ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இருக்கிறார், சாமியார் இருக்கார், அவர் கூப்பிட்றாங்க. இந்த சாமியார் அந்த வீட்டுக்கு வரவும் அந்த ஊர் மக்கள்லாம் அங்கே வராங்க. இந்த பையன் எல்லா வேலையும் எடுத்து கட்டிட்டு செய்கிறான், அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறான். அவர் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அந்த சாமியார் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடும்போது இப்படி சாப்பிட உட்கார்றாரு, இப்படி போயிட்டு அவருக்கு அன்னம் பாலிக்கிறாங்க. அந்த சாமியார் வீட்டில் வந்த உடனே அவருக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. இப்படி சாப்பாடு வைக்கும்போது, சாப்பாட்டில் கை வைக்கும்போது அவருக்கு என்னமோ மனசுக்குள்ளே தோணுது. உடனே அந்த பையனை வர சொல்ல, உன் பேர் என்னப்பா? ஈஸ்வரா. ஈஸ்வரா, முதல் சாப்பாடு உனக்கு தான் வச்சுக்கோ. ஈஸ்வரா, முதல் சாப்பாடு உனக்கு தான் வச்சுக்கோ. எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன இந்த பையனுக்கு போய் கொடுக்குறாங்களே அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் கொடுக்கல, இந்த பையனுக்கு போய் கொடுக்குறாங்களே அப்படின்னு. பக்கத்திலே உட்கார் அப்படின்னு உட்கார வச்சுக்கிட்டார். உடனே அந்த வீட்டில் இருக்கவங்கள பார்க்குறாரு, இந்த பையனுடைய நிலைமை என்ன விவரம்லாம் சொல்கிறாங்க. உடனே அந்த சாமியார் சொல்கிறாரு, இந்த பையனை நான் அழைச்சிட்டு போகட்டுமா? என்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போய் உன்னை நான் படிக்க வச்சுக்கிறேன், இந்த பையனை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டோடனே, அவர் கேட்டோடனே அவர் எதாவது கேட்க மாட்டாருன்னு ஏங்கிட்டு இருக்காங்க. என்னடா பொன் கேட்பாரு, பொருள் கேட்பாரு, வேற ஏதாவது கேட்பாரு, நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த இடத்துல இந்த பையனை எனக்கு கொடுங்க அப்படிங்கிறார். இவங்க டக்குன்னு மறுக்க முடியல. கேட்டது ஒரு பெரிய சாமியார், ஒரு பெரிய மகானாச்சு. கதையோட ட்விஸ்ட் பாருங்க எங்க போகுது. சரின்னு சொல்லிட்டாலும் மனுஷ புத்தி உள்ளுக்குள்ள என்ன பண்ணா, போயிட்டா வேலை செய்ய ஆள் இல்லையே, போயிட்டா வேலை செய்ய ஆள் இல்லையே. உடனே அந்த அம்மா கூப்பிடுது உள்ள வீட்டுக்காரர், வாங்க, அந்த பையன் இருக்கும், நமக்கு எல்லா வேலையும் நடக்குது. அந்த பையன் இப்போ போயிட்டானாக்கா அப்புறம் எந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு யார் இருக்கிறா? சம்பளமே கிடையாது, சாப்பாடு போட்டால் போதும், படிக்க வச்சா போதும். இப்போ அவன் பாட்டுக்கு அவரோட போயிட்டாருன்னா, அந்த மகானோட போயிட்டார், சாமியாரோட போயிட்டாருனாக்கா நமக்கு இந்த மாதிரி கிடைக்குமா? சம்பளத்துக்கு ஆள் வைக்க முடியுமா? ஏய், கேட்டதுக்கு அவரே கேட்டார்டி, நம்ம கொடுக்காம இருக்க முடியாது, அனுப்பிச்சு வச்சிடலாம். ஏதாவது காரணம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அடுத்த முறை வேணா அனுப்புறேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு. என்ன காரணம் வெட்டிட்டு இருக்காங்க? இவர் தான் கண்டுபிடிச்சிருவாரு இந்த சாமியார், இவர் தான் ஒரு மகானாச்சே. உடனே அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக அப்படி உட்காந்துருக்கும்போது, என்ன உள்ளே போய் குசு குசுன்னு பேசியாச்சா? குழந்தைய அப்புறமா தானே அனுப்புறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், கொஞ்சம் பையனுடைய ஸ்கூல். இவங்க என்ன காரணம் வைக்கிறாங்கன்னா, பையனுடைய பள்ளி படிப்பெல்லாம் வீணா போயிடும், அதனால இந்த வருஷம் படிப்பு முடியிட்டோம், முடிச்ச உடனே நீங்கள் அழைச்சிட்டு போங்க. சாமியார் அப்படியே பார்க்குறாரு, இல்லையே எனக்கு இப்பயே வேணுமேன்னு கேட்குறாரு. பரவாயில்ல, நான் வேற பள்ளிக்கூடத்தில் சேர்த்திக்கிறேன், என்னுடைய ஆசிரமத்துக்கு இந்த குழந்தை வேணும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய டவுட் ஆகி போச்சு.
இந்த பையனை இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இவர் கூப்பிடுறாரே, கேட்கிறாரே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு மறுபடியும் அந்த மனைவி காதுல போய் சொல்றாங்க. ஏங்க இந்த பையனை இவ்வளோ ஆழமா கூப்பிடுறாங்களே, எதுக்காக கூப்பிடுறாங்க? இவ கேட்கறதுக்கு இவங்களுக்கு ஒரு தயக்கம். அப்ப அந்த பையனை கூப்பிடுறாங்க. யார? ஈஸ்வரா கூப்பிடுறாங்க. ஈஸ்வரா, ஈஸ்வரா, உங்களுக்கு எதுக்காக என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமியார்ட்ட நீ கேளு அப்படின்னு. நானா கேட்கட்டுமா? நீயா கேட்குற மாதிரி கேளு அப்படின்னு இவங்க தூரமாக இருந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த பையனை பேச வைக்கிறது வேடிக்கை பார்க்குறாங்க. அவருக்குன்னு ஒரு அறை கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு. அந்த அறையில் போய் இந்த பையன் போய் நின்றுக்கிட்டு கேட்குறான், சாமி சாமி, என்னை எதுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, நான் காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அப்படியே அவர் பார்த்தார். அவருக்கு தெரியும் கேட்பது நீ இல்லை, கேட்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? நீ சிவசக்தி புள்ளடா, அதனால நான் கூட்டிட்டு போறேன். உடனே அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷம். ஆமா, எங்க அம்மா கூட சாமி கிட்ட போயிடுச்சு. எங்க அம்மா போறதுக்கு முன்னால என்கிட்ட சொல்லிட்டு இருந்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் சிவசக்தி புள்ள, சிவசக்தி புள்ள, சிவசக்தி புள்ள அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் அதே தான் சொல்றேன். ஐயா ஜாலி, நான் உங்களோட வந்துடுறேன். அந்த பையன் சொல்றான், ஐயா ஜாலி, நான் உங்களோட வந்துடுறேன். உடனே என்ன பண்றாங்களா, டக்குன்னு அவங்க கேட்டுக்கிறாங்க விஷயத்த. அந்த பையனை கூப்பிட்டு என்னடா என்ன சொல்றாங்க, நான் வந்து சிவசக்தி பிள்ளையா, அதனால என்னை கூப்பிட்றாரு, அதனால போறேன் அப்படின்னு. அப்புறம் இவங்க வந்து விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு மெதுவா வந்து உக்காந்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும், ஐயா எதற்காக அந்த பையனை கூட்டிட்டு போறீங்க, தெரிஞ்சுக்கலாமா? எங்களுக்குள்ள ஒரு ஆசை. ஏன்னா எங்க வீட்டில் இவ்வளோ நாள் இருந்துட்டான், உங்க இடத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம், எங்கள் பிள்ளையா நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு அழுக. எங்கள் பிள்ளையா நாங்கள் பார்த்துக்கிட்டோம், அங்கே வந்து நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு போலி கண்ணீர். என்ன கண்ணீர்? போலி கண்ணீர். என்ன கண்ணீர்? போலி கண்ணீர். என்ன கண்ணீர்? போலி கண்ணீர். 10 நாளாகி போயிடுச்சு. அப்புறம் அவர் சொல்றாரு, அந்த குழந்தை தெய்வ குழந்தை, அந்த குழந்தை வந்து சிவன் சக்தியினுடைய குழந்தை. அந்த குழந்தை சிவனும் சக்தியும் எனக்கு கட்டளையிட்டதனால், இங்க வந்தவுடன் எனக்கு அசரீரி கேட்டதினால் அந்த குழந்தையை அழைத்து செல்ல வேண்டும். இல்லை, நான் அழைச்சிட்டு போய் நீங்க விடலை அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் வரும். எப்படி என்று சொல்லணும்னா, ஐயோ வேண்டாம் வேண்டாம், தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அந்த வீட்டில் அந்த சாமியார் இருந்துட்டு என்ன சொல்றாரு, நான் கிளம்பும் போது எனக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷம், ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க பாவம் பண்ணது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது அப்படின்னு. பாவம் பண்ணிட்டுமா? சுவாமி, என்ன சுவாமி நாங்க பாவம் பண்ணிட்டோம், சொல்லுங்க சுவாமி, நாங்க பரிகாரம் தேடிக்கிறோம் அப்படின்னு. நீங்கள் அந்த பாலகனை, அந்த குழந்தைய தெய்வமா பார்க்காம படிக்கிற அந்த குழந்தைய வேலை வாங்கின பாவத்துக்கு நீங்கள் மறுபடியும் பல பிறவியில் இதுக்கான கடனை நீங்க தொலைச்சாகணும். உடஞ்சே போயிட்டாங்க. என்ன இப்படி சொல்லிட்டாரு சாமியார், எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க வீட்லயே பூஜையில உட்காந்துட்டு இப்படி சொல்லிவிட்டாருன்னு அவங்களுக்கு ஒரு கவலை. நான் இறைவனிடம் கட்டளையை தான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க கட்டாயம் அதுக்கு அனுபவிச்சே ஆகணும். அஜயோ, இதுக்கு பரிகாரம் ஏதேனும் உண்டா? இருக்கு. என்ன பரிகாரம்? காலம் அது முடிவு பண்ணும் அப்படின்ட்டார். காலம் அதை முடிவு பண்ணும். அப்ப நான் சொல்றேன், இப்ப அந்த குழந்தைய அனுப்புங்கன்ட்டு அந்த சாமியார் என்ன பண்றாரு, அந்த மகான் என்ன பண்றாரு, ஈஸ்வரா நட நட 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 ஈஸ்வரா ஈஸ்வரா நட நட ஈஸ்வரா நட நடனே கூட்டிட்டு போயிட்டார். ஜாம்முன்னு வளர்த்துறார். எல்லாத்தையும் அவருக்கு தெரிஞ்ச எல்லா ஆன்மீக ரகசியங்களை கற்றுக் கொடுக்குறார். பையன் அப்படியே வளர்ந்துட்டே வர்றார். இவருக்கு வயதாயிடுச்சு. யாருக்கு? இந்த சுவாமியாருக்கு. சாமியாரை சாமின்னு தான் கூப்பிடுவார். யாரு? ஈஸ்வரர். அந்த ஆசிரமத்திலேயே இவன் ஆஸ்தான ஒரு சிஷியனா குருவா மாறிட்டான். யாருக்கு அடுத்தது? ஆனா நல்லா படிக்க வச்சுட்டார். ஆனா அந்த ஆசிரமத்துல
நிறைய பசுமாடு வச்சிருக்காங்க. பசுமாடுகளை பூஜிக்கிறது அவங்க வேலை. பசுமாடுகளை பூஜிக்கிறது தான் வேலை. ரோட்ல எங்கெல்லாம் பசுமாடு இருக்கோ அந்த பசுமாடுகளை முறைப்படி வைத்தியம் பார்க்கறதா அவங்க வேலை. அந்த ஆசிரமம் எந்த ஆசிரமம்? அந்த ஆசிரமம் வந்தாச்சு. நல்லா தேறி நல்லா வந்தாச்சு, படிச்சு முடிச்சாச்சு. இப்போ வேலைக்கு போகணும். இவன் போய் கேட்குறான், நான் படிச்சு முடிச்சுட்டேன், அடுத்தது என்ன பண்ணட்டும்? சாமியார் என்ன சொல்லியிருப்பார்? அவர் சொல்லி பேச்சு தான் கேட்குறான், எல்லாமே அவர் தான். அவர் சொல்றார், ஆசிரமத்தை பத்திரமாக பார்த்துக்கொள். ஆசிரமத்தை. சரி, இந்த ஆசிரமத்துல மொத்தம் எத்தனை பேரு? 50 பேரா? இல்ல, இவங்க 2 பேர் தான். பசுமாடுங்க தான் அதிகம். அப்பப்போ வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வந்துட்டு போவாங்க. பசுமாட்டுக்கு தீனி வைக்கிறது, பால் கறக்கிறது, குளிப்பாட்டுறதுக்கெல்லாம் ஆளுங்க வந்துட்டு போவாங்க. மற்றபடி இந்த ஆசிரமத்தில் எத்தனை பேர்? 2 பேர். இவருக்கு கடைசி காலம் வந்துடுச்சு. சாமியார்களுக்கு தான் தெரியும் இல்லையா, மகான்களுக்கு நாம் அவ்வளோதான். அவர் சொல்றார், அடுத்த பிரதோஷம் நான் இறைவனிடம் கலந்து விடுவேன். அடுத்த பிரதோஷம் நான் இறைவனிடம் கலந்து விடுவேன், நீ பதறக்கூடாதுன்ட்டார். நம்மால் தான் சிறு வயசுலேயே அம்மா போனதே தாங்கினவராச்ச. ஆனால் அம்மா போனதுக்கான கஷ்டத்தை விட குருவாக, தந்தையாக, தாயாக எனக்கு இப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்த இவர் என்னை விட்டு இப்போ அடுத்த பிரதோஷப்போ போயிடுவேன்னு சொல்கிறாரே, மனசு தாங்கலையே. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஞானம் பெற்ற குழந்தைகளிடம் குருமார்கள் நான் இந்த நாள் கிளம்பிவிடுவேன்னு சொல்லிடுவாங்க. ஞானம் பெற்ற குழந்தைகளிடம் குருமார்கள் நான் இந்த நாள் கிளம்பிடுவேங்கிறத சொல்லிடுவாங்க. ஞானம் பெற்ற குழந்தைகளிடம் குருமார்கள் நான் இந்த நாள் கிளம்பிடுவேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு கவலை யாருக்கு? ஈஸ்வராவுக்கு கவலை. எங்க அம்மாவையும் அப்பாவையும் தான் நான் காப்பாற்ற முடியலையே. எங்க அம்மா தான் சிறு வயசுல எங்க அப்பா போயிட்டாரு. எங்க அம்மாவை நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். எங்க அம்மா ஒரு முறை காப்பாற்றப்பட்டாங்க, மறுமுறை இறந்துட்டாங்க. எப்படியாவது என் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த குரு, இந்த சாமியார், இந்த சாமி இருந்தா பரவாயில்லையேன்னு அழுகிறார். நேரா யார்கிட்ட போய் முறையிடுவார்? சிவசக்திகிட்ட போய் முறையிடுறார். அவர் எப்பவுமே அவங்க அம்மா வச்சிருக்கிற போட்டோவை உள்ள வச்சிருக்கார், அந்த ஆசிரமத்திலையும் வச்சிருக்கார், பூஜை ரூம்ல. நேரா போய் உக்காந்தாச்சு. அப்பா அப்பா, அம்மா அம்மா, எனக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த குரு, இந்த சாமி எனக்கு வேணும். நான் இன்னும் கொஞ்ச நாள் இவரோட இருக்கணும். இவர் இன்னும் ஆசீர்வாதம் பண்ணணும். ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க ப்ளீஸ் அப்படின்னு என்ன மந்திரங்கள், என்னெல்லாம் உபதேசம் பண்ணாங்களோ அதையெல்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்றார். அழுகிறார். அப்பா அம்மா, எப்படியாவது என்னுடைய சாமியை காப்பாத்தி கொடுங்க. அம்மா அப்பா, எப்படியாவது என்னுடைய சாமியை காப்பாத்தி கொடுங்க. அப்ப விவரம் தெரியல, இப்ப விவரம் தெரியுது. ஞானம் அடைந்து விட்டார், நல்ல தெளிவா இருக்கிறார். போய் கேட்கிறார். இவருக்கு தெரியல, சாமியாருக்கு முகத்தை பார்த்தோன்னா வாட்டமா இருக்கு. அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலு, ஐயோ நம்ம வேற சொல்லிட்டோமே பிரதோஷமாக கிளம்பிடுவோன்னு, அதனால தான் பையன் வாட்டமாக இருக்கானே. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன், இந்த நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர், நம்ம குரு இருக்க மாட்டாரா அடுத்த பிரதோஷம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? வெளியே எங்கேயுமே போக மாட்டீங்க, கூடவே தான் இருப்பீங்க. அது மனசே சரியில்லை, பழைய ஞாபகங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, பல ஞாபகங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நேராக போய் குருவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுகிறார். தினம் அழுகிறார், கண்ணீர் விடுறார். ஏன்ப்பா அழுகிற? எல்லாரும் ஒரு நாள் போய் தான்ப்பா ஆகணும். நான் முன்ன போகிறேன், நீ பின்னால் வேலையை முடிச்சுட்டு வா அப்படிங்கிறார். அப்படி இல்லை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் கூட இருந்தால் பரவாயில்ல. எதுக்குப்பா இந்த ஆசை? கொஞ்ச நாள், என் ஆயுள் தான் முடிய போதே, எனக்கு தான் அங்கே கட்டளை கொடுத்துட்டாங்களே, எதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்? இல்லை, நான் மனசுக்குள்ள ஒரு லட்சியமாக, ஒரு வைராகியமாக ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். அது நடக்கும்போது நீங்கள் பார்க்கணும், நீங்கள் கூட இருக்கணும்.
இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னதில்லை, அதை நான் உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, சொன்னால் நடக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆனாலும் உங்கள் ஆசீர்வாதமும் சிவசக்தி ஆசீர்வாதமும் என் தாயினுடைய ஆசீர்வாதமும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்படி என்னப்பா வேண்டுதல் வச்சிருக்கிறேன்? அது சொன்னா நடக்காம போயிடுச்சுன்னா, அதனால எனக்கு ஒரு கொஞ்சம் எப்படியாவது சிவசக்தி கிட்ட வேண்டி கொஞ்ச நாளைக்கு நீங்க இருக்கிறவன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது அவர் சொல்றார், வாய்ப்பு இல்லை ராஜா, எனக்கு அவ்வளவுதான், முடிந்து விட்டது, என் பணி முடிந்து விட்டது, பிரதோஷ அன்னைக்கு நான் கிளம்பிடுவேன், முடிந்து விட்டது. அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் எனக்கு வேணும், கொஞ்ச நாளைக்கு வேணும், எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, அது நடக்கிற வரைக்கும் நீங்க இருக்கணும். எனக்கு தெரியாம என்னடா லட்சியம் வச்சிருக்கிற? உன்னை எவ்வளோ ஆசை பாசமா பார்த்துட்டேன், என்கிட்ட கூட நீ சொல்லல. நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா சொன்னா நடக்காம போயிருமோன்னு சொல்லல. அது என்ன ஆசையா இருக்கும்? உங்களை தான் கேட்கிறேன், என்ன ஆசையா இருக்கும்? கல்யாணமா? அவரா? என்ன ஆசையா இருக்கும்? என்ன ஆசைப்பட்டு பார், தன்னுடைய குருவுக்கு, தன்னுடைய சாமியா நினைக்கிறவருக்கு, அந்த சாமியாருக்கு என்ன ஆசையை அவர் நிவர்த்தி பண்ண நினைச்சிருப்பார். என்ன ரெண்டாவது இதயமே சொல்ல மாட்டேங்கிறோமா? உலகத்திலேயே தன்னுடைய குருவுக்கு, தன்னை எடுத்து வளர்த்தவருக்கு இப்படி ஒரு பிரார்த்தனையை நடத்துக்கிறத அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. அவர் நினைச்சார். அப்படி என்ன இருக்கும்? யார் ஞானம் அடைகிறத? ஈஸ்வரா ஞானம் அடைகிறத. அப்புறம் இந்த கதையை நீங்கள் எவ்வளவு கூர்ந்து கேட்கிறீங்கிறத இதுல நான் கண்டுபிடிக்கிறேன். சாமர்த்தியம். ஈஸ்வரனை போல இன்னொரு சிஷ்யனை அம்மாடி சிவசக்தியை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சிவசக்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, சொல்லவே இல்லை. அந்த குருவுக்கு எக்ஸைட்மெண்ட் அதிகமாயிருச்சு. இப்போ நான் உதாரணத்துக்கு எங்கள் நைனாட்ட சொல்கிறேன், நைனா ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கனே அப்படின்ட்டுனா போதும், என்ன பண்ணுவார்? எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன், எங்கள் அம்மாட்ட சர்ப்ரைஸ் வச்சுருக்கனே, இந்த செவிவெளி செய்தி முடித்தோன்னு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேனே. கலா கிட்ட சொல்கிறேன், கலா நாளைக்கு காலையில் நல்ல செய்தி ஒன்று சொல்ல போகிறேனே. சங்கீதாட்ட சொல்ல போகிறேன், சங்கீதா உனக்கு ஒரு பெரிய நல்லது நடக்கும் போது நாளைக்கு சொல்ல போகிறேனே. மகேஷ் சொல்ல போகிறேன், மகேஷ் இப்போ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்கும் போது மகேஷ், இப்போ எப்படா இவர் முடிப்பாரு? கைத்தட்ட 2 பேருக்கு நன்றி. 10 நாளாச்சு, 4 2 ஆச்சு. அழகா இந்த குழந்தையினுடைய ஞானம் பாருங்க எவ்வளோ. ஆனாலும் அவருக்கு ஒரு ஆசை, அந்த சாமியாருக்கு ஒரு ஆசை, என்னையா வேண்டி இருப்பான் இவன் அப்படின்னு. ஒரே ஒரு பிரார்த்தனை, ஒரே ஒரு வேண்டுதல், அது நடந்துடும். அது வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கணும். அது என்னவா இருக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ, புரியுதா நான் பேசுறது? அவங்க எடுத்து அது வேலை வாங்கினவங்க வீடு, எடுத்து வளர்த்தவங்க வீடு இல்லை, கூட்டிட்டு போனோம். அப்புறம் குருவுக்கு ஜீவ சமாதி கட்டணும். அப்புறம் என்னம்மா சொல்லுமா? நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காரு, படிக்க வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அந்த ஆசிரமத்தில் பல பசுமாடு இருக்கு, நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா சேவை பண்றாங்க, அப்பப்போ வேலைக்கு வரவங்க எல்லாம் இது பார்க்குறாங்க, எல்லாமே நடக்குது.
ஆனால் இந்த சிஷ்ய பிள்ளைக்கு, இந்த குழந்தைக்கு ஒரு ஆசை. யாருக்கு? ஈஸ்வராவுக்கு ஆசை. கல்யாணம் பண்ணி பார்க்கணும். அதுவும் நல்லா தானே இருக்குது. முக்தி அடையிறத பார்க்கணும். அப்புறம் நீங்க சொல்லிடுவீங்கன்னு ஒரு ஆசை எனக்கு இருக்கு. யார் கூடமா? இன்னும் கூட இருந்தா நல்லா இருக்கும். இல்ல நீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க. என்ன ஒரு முதல் ஆசை, அந்த ஆசையினுடைய இரண்டாவது ஆசைன்னு சொல்லி 2 ஆசை அவருக்கு. அதை தான் குரு பார்க்கணும். தனக்கு கல்யாணம் ஆக வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு உண்டு. அந்த ஆசை நடக்கும்போது தன்னுடைய குருநாதர், அந்த சாமியார் ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை. நியாயமான ஆசை தானே, அந்தந்த வயசுல வர ஆசை தானே. அவர் அப்புறம் என்ன பண்ணுவார் பாவம். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு குரு சாமியார் மகான். அப்பா அம்மா எல்லாமே அவர் தான். அப்ப அவர் தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்ப விஷயம் என்ன? முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்ப 2வதா ஒரு ஆசை இருக்கு. குழந்தையா? குழந்தை தானே, கல்யாணம் குழந்தை வந்துடும், அது வேற விஷயம். சரி, இவர் இப்ப இந்த குருநாதர் என்ன பண்றாருன்னா, அவர் இப்ப என்ன பண்றாரு, படுத்த படுக்கையா உடம்பு சரியில்லாம போய் இறைவன் கிட்ட எல்லாம் போகிறதுல அவர் சொல்லிட்டார் பிரதோஷ அன்னைக்கு இருக்க மாட்டேன். ஆனா இப்ப அவர் தூங்க மாட்டேங்கிறார். இப்ப குருவை தூங்க விடாம பண்ணிவிட்டார். இவன் என்னத்தை நினைச்சிருப்பான். இவரும் போய் தியானம் பண்றார், போய் பூஜை ரூம்ல உட்காந்துக்கிட்டு இவன் என்ன நினைக்கிறான், இவனுடைய ஆசை என்ன, நான் என்ன நிறைவேற்றி கொடுக்கணும். அப்ப அந்த ஞான திருஷ்டியில அவர் கண்டுபிடிச்சிட்டார். முதல் ஆசை கல்யாணம் இவனுக்கு பண்ணி வைக்கணும். இவனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. ஈஸ்வரா உனக்கு கல்யாண ஆசை, அட ஈஸ்வரா உனக்கு கல்யாண ஆசை, ஈஸ்வரா உனக்கு கல்யாண ஆசை. உடனே தெரிஞ்சுக்கிட்டார். இவருக்கு தான் ஊர் முழுக்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க சேவகர்கள் இருக்காங்கல்ல. உடனே இவர் தியானத்தில் பார்க்குறாரு, இந்த வீட்டு பொண்ணு தான் அந்த பையனுக்குன்ட்டு மேலே எழுதி வச்சிருக்கிறான். அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட அந்த அப்பா அம்மா வர வைக்கிறாரு. ஒரு நல்ல நாளாக பார்த்து வராங்க. உங்கள் வீட்டு பொண்ணை இந்த பையனுக்கு, என் சிஷ்ய பிள்ளைக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்ட்டார். கட்டளை, உத்தரவு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நீங்க எடுத்து வளர்த்த பிள்ளையே எங்க பொண்ணு கேட்கறீங்களா? தாராளமாக 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 என் பொண்ணை கொடுத்துட்றேன். உடனே என்ன நடக்குது? இந்த பிரதோஷத்துக்கு முன்னாலே கல்யாணம் உடனே நடக்குது. உடனடி கல்யாணம். உடனடி கல்யாணம், உடனே கல்யாணம். டப்பு 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 டும்மு 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 டக்க 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 பி 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 டப்பு 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 டும்மு 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 டக்க 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 பி 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 கல்யாணம் நடக்குது. ஆனால் அவனுக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு. ஈஸ்வரா 2வது ஆசை. நான் தான் ஆரம்பத்தில் கேட்டேன்ல, எல்லாரும் கடைசி ஆசை என்னன்னு. ஐயோ குருசாயப்பா, வந்ததுமே கடைசி ஆசை கேட்குறீங்களே. எல்லாருக்கும் ஒரு நாள் கடைசி ஆசை ஒன்று இருக்கும் ஐயா. ஆனா அது கடைசி ஆசை இல்லை, அதுதான் முதல் ஆசையே. எல்லாம் பாக்குறாங்க, தட்டலாமா வேணாமா. எல்லாருடைய கடைசி ஆசை நிறைவேறணும். நான் ஆரம்பத்திலே கோடிட்டு காமிச்சிட்டேன் கதையில. ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசி ஆசை தான் முதல் ஆசை. சிவசிவான். சரி, 2வது ஆசை என்னவா இருக்கும்? குழந்தை பிறக்காதா? சரி, நல்லா வருவடா. அவங்க அம்மாவே குழந்தையா பிறக்கணும்.
அவங்க அம்மாவே நிறைய சினிமா பார்க்குற பழக்குது மாதிரி, நாடகம்லாம் பார்க்குற பழக்குது. இந்த அவங்க அம்மாவே எனக்கு குழந்தையாக பிறக்கணும், இவங்களே எனக்கு பிறக்கணும். தயவு செய்து அதெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. கதைக்குள்ள வாங்க. இரண்டாவது ஆசை என்னவாக இருக்கும்? ஈஸ்வரா, இரண்டாவது ஆசை சொல்லு ஈஸ்வரா. என்ன இருக்கும் ரெண்டாவது ஆசை? கடைசி ஆசை நிறைவேற்ற வரைக்கும் குரு இருக்கணும். தெரியவில்லை. ரெண்டாவது ஆசை என்ன தெரியுமா? அதே கல்யாண நாள் அது நடக்கணும்னு ஒரு ஆசை. கல்யாணம் முதல் ஆசை நல்லபடியா நடந்துடுத்து. ரெண்டாவது அதே கல்யாண நாள் அதுவுமா ரெண்டாவதா ஒரு ஆசை இருக்கு மகேஷ். அது என்ன ஆசை மகேஷ்? அதை தெரிஞ்சா நான் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன்? இப்போ முதல் ஆசை நிறைவேறிடுச்சு. குருவுடைய பாதத்துல ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, அந்த சாமியாட்டி ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, ரொம்ப ஹாப்பி ஆயாச்சு. ஆனாலும் படபடப்பா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இந்த மாப்பிள்ளையா இருக்கிற ஈஸ்வரா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். சிவசக்தி கோயில் கட்டுறாங்களா? அவங்க தான் ஆல்ரெடி ஆசிரமத்திலே இருக்கிறாங்களேம்மா. அவங்க தான் பசுமாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்களா? அதோட இந்த உலகத்திலே மிகப்பெரிய கோவில் எது தெரியுமா? பசுமாட்டை எடுத்து பார்த்துக்கிறது தான். கோமாதாவை, ஒரு கோமாதாவை பார்த்தால் கூட உங்களுக்கு மகா புண்ணியம். நீங்க கோயில் கட்டணுங்கிற அவசியமே இல்லை. ரகசியத்தை சொல்றேன். பசுமாடு வீட்டில் வச்சிருந்தா உங்க வீடே கோவில் தான். பரவாயில்ல, அப்பப்ப கை தட்டுறாங்க. நோத்தர்ல மலரொலிக்கு கை தட்டவும் முடியல, கை கட்டவும் முடியல, உடம்பு டயர்டா இருக்குது. நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதே நாள்ல, அதே கல்யாண நாள், அது க்ளூ கொடுத்துட்டேன். அதே கல்யாண நாள்ல ரெண்டாவது ஆசை நடக்கணும். முதல் ஆசை நடந்துருச்சு, குருவுடைய பாதத்துல ஆசீர்வாதம் வாங்கி ஆடிச்சோ. 60ஆம் கல்யாணம் அடே, அன்னைக்கு தானே கல்யாணம் ஆகுது. அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கப்பா. அவங்க எல்லாம் வந்தாங்க, ஆசீர்வாதம் பண்ணாங்களா, போயிட்டாங்கம்மா, அதெல்லாம் விட்டுருமா. ஜீவசமாதியா? கல்யாண நாள் அதுமா ஜீவசமாதி பத்தி நம்ம நினைப்போமா? கல்யாண நாள் அதுமா நடக்கணும், திருமண நாள் அதுமா அந்த ஆசை நடக்கணும். நீ இன்னும் நம்ம இங்க ராமநவமிக்கு வடை பாயசம் போட்டதுலேயே நீ இருக்கிற. பாயசம் நீ 6 டம்ளர் குடிச்சிட்டு தான் உட்காந்துருக்குற. என் குழந்தை, இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னா, அன்னைக்கு வடை பாயசம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த பாயசம் மட்டும் 6 டம்ளர் என்கிட்ட சொல்கிறான், சாயப்பா 6 டம்ளர் கொடுத்த சாயப்பா அப்படின்னா. வேற லவ்ரா நீ. சரிம்மா, உனக்கு சப்போர்ட்டுக்கு பாருமா. இது வரைக்கும் வாயத்திருக்காத புள்ள இப்போ வாயத்திருக்குது. வெரி குட். அவருக்கு ஒரு பலத்தை கைத்தறல கொடுக்க பார்க்கலாம். அவருடைய ஆசை என்னவாக இருந்தது என்றால், இத்தனை ஆண்டுகளாக சிவசக்தி சிவசக்தி, சிவனே சக்தி, சக்தியே சிவம், சக்தியே சிவம், சிவனே சக்தின்னு நான் ரத்தத்தில் ஊறி போன என்னுடைய உடம்புக்குள்ள இன்னைக்கு அந்த சிவசக்தி என் குருவுக்கு காட்சி முதலில் கொடுக்க வேண்டும், என்னுடைய திருமண வாழ்க்கையை ஆசி பண்ண வேண்டும். இவ்வளவுதான். இப்போ கல்யாண மனவரையில் இவர் யாரை பார்க்குறாரு? சிவன சக்தி வருவாங்களா, சிவன சக்தி வருவாங்களா. இவர் மட்டும் இந்த குருவுக்கு ஒரே குழப்பம். இவன் யாரை பார்க்குறான்? ஒரு ஆசை நிறைவேறி போச்சு, இன்னொரு ஆசை என்னதான் இவனுக்கு ஆசை அப்படின்னு ஒரே குழப்பம். பார்க்குற 8 வரைக்கும் யாருமே கண்ணுக்கு தெரியல. வரலையே, இந்த மண்டபத்துக்கு வரலையே, எங்க காணமேன்னு ஒரே அழுக, கண்ணு கலங்குது. மணப்பெண் வேற கேட்குறாங்க, ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க கேட்பாங்கல்ல. அந்த காலத்தில் ஒரு வெக்கம் இருக்கும், ஒரு ஞானம். அப்படி பார்த்தோன்னே ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிற நேரமா இந்த நேரம், ரொமான்ஸ் பண்ணுற நேரமா இந்த நேரம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு
ஆனால் அந்த உள்ளுக்குள்ள அந்த ஆசை, தன் தாய் ஆழமாக சிறு வயதில் பதித்த ஆசை. தம்பி, உனக்கு எந்த சூழ்நிலையிலும் அம்மாவாக ஈஸ்வரனும் அப்பாவாக ஈஸ்வரியும் இருப்பான். அப்பாவாக ஈஸ்வரனும் அம்மாவாக ஈஸ்வரியும் இருப்பாங்க. கண்டிப்பா உனக்கு எல்லாம் செய்வாங்க. அப்ப தீர்க்கமான ஒரு நம்பிக்கை, தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. கடைசியில அந்த மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் போய் சாப்பிடுவாங்கல்ல. சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. இந்த மாப்பிள்ளை பொண்ணு சாப்பிட்ற நேரத்தில் தான் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல், அச்சோ வந்துட்டா பரவாயில்லையே, ஆசீர்வாதம் வாங்கிட்டா பரவாயில்லையே, அதுக்கப்புறம் கை நினைச்சா பரவாயில்லையே, வேற வழி இல்லை. குரு சொல்லிட்டார், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு. தம்பி சொன்ன மாதிரி, குழந்தை சொன்ன மாதிரி வடை பாயசத்தோட சாப்பாடு உட்காரோம். உட்காந்தாச்சு. சாப்பிட மனமில்லை. எப்படியாவது சிவனும் சக்தியும் நேரில் வரமாட்டார்களா, எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா, என் ஆசையை நடத்த உதவி செய்ய மாட்டாங்களா, எப்படியாவது எனக்கு காட்சி கொடுக்க மாட்டாங்களா? எப்படி ஒரு காட்சி! தன்னுடைய குருநாதர் இவங்க 2 பேர், இன்னொரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. கண்ணு தேடுது. இந்த கலியுகத்தில் என்னைக்கு சிவசக்தியெல்லாம் நேரில் வரப்போறாங்க அப்படின்ட்டு அவருக்குள்ளேயே மனசுக்குள்ள நம்ம என்ன கைத்தட்டு, எதுக்கு கைத்தட்டோம்னே தெரியடா தங்க உனக்கு, நீ ஒருத்தம் போதுடா தங்க மயில். ஒரே கவலை, ஆனாலும் வேற வழி இல்லை, சாப்பிட்றாங்க. கண்ணு தேடுது. யார? சிவசக்தியை. சிவனும் பார்வதி வரமாட்டாங்களா, ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்களா? சிவனும் பார்வதி வரமாட்டாங்களா, ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்களா? சிவனும் பார்வதி வரமாட்டாங்களா, ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க. மனசு ரொம்ப வேதனையா போயிடுச்சு. மனசு ரொம்ப வேதனையா போயிடுச்சு. இப்படி சாப்பிட்டுட்டு அப்ப மறுபடியும் மனைவி, ஏங்க என்னாச்சு கேட்போம், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்ப சொல்றார், அந்த மாப்பிள்ளை சொல்றார், ஈஸ்வரன் சொல்றான், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அது இப்போ நான் சொல்ல முடியாது, அது நடக்கணும்னு மட்டும் வேண்டிக்கோ அப்படின்னு. சரிங்க, கண்டிப்பாக நடக்குங்க, கவலைப்படாதீங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்றாங்க. அப்படியே கண்களில் தாரத்தாரியா தன் தாயினுடைய நினைவுகள், சிறு வயசில் தன்னுடைய அம்மா எப்படி என்ன பார்த்த அந்த நினைவுகள். எங்கள் அம்மா சொன்னாலே சிவனும் சக்தியும், சக்தியும் சிவனும் ஒன்று, அவங்க 2 பேரும் தான் அம்மா அப்பா இந்த உலகத்துக்கேன்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு ஒரு கவலை. அப்படி சாப்பிட்டுட்டு இப்படி யதார்த்தமாக அப்படி கண்ணு தாரத்தாரையாக வருது. குருவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு, குரு பார்க்குறாரா இல்லையா அப்படி கண்ணை தொடச்சிட்டு அப்படியே இப்படி திரும்பி இப்படி 3 ரோக்கு அந்த பக்கம் குரு உட்காந்து சாப்பிட்றாரு. அப்படி பார்க்குறாரு. ஏன்னா குரு முன்னால் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, தள்ளி உட்காந்து சாப்பிடு. பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஏந்திச்சுட்டாங்க. சிவனே சக்தியே, சிவனே சக்தியே, சிவனே சக்தியேன்னு நேரம் ஏந்திச்சு ஓடி போய் சாஷ்டாங்கமா காலில் வந்து தன் குருவுடைய பாதத்தில் விழுறாங்க. யாருக்கும் என்ன நடக்குது ஒன்றும் புரியல. எல்லாம் அந்த மண்டபத்தில் கூட்டிட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ, சிவன் உட்காந்துருக்காங்க, சக்தி உட்காந்துருக்காங்க, சிவன் உட்காந்துருக்காங்க, சக்தி உட்காந்துருக்காங்க, சக்தி உட்காந்துருக்காங்க, சிவன் உட்காந்துருக்காங்க. எங்க யாரு கண்ணுக்கும் தெரியல. ஆனா இவருடைய கண்ணுக்கு மட்டும் அந்த குருவுடைய வடிவத்துல, குருவுடைய உருவத்துல சிவன் வராரு, பார்வதி வராங்க. சிவன் வராங்க, பார்வதி வராங்க, பார்வதி வராங்க, சிவன் வராங்க, சிவன் வராங்க, பார்வதி வராங்க. யாருடைய வடிவத்தில்? குருவுடைய வடிவத்தில். ஆனா அந்த குருவுக்கு தெரியல, அந்த குருவுக்கு தெரியல. சிவன் வராங்க, பார்வதி வராங்க, சிவன் வராங்க, பார்வதி வராங்க, பார்வதி வராங்க, சிவன் வராங்க, சிவன் வராங்க, பார்வதி வராங்க. அப்படியே மெய் சிலுத்து போறாரு. அப்படியே சாஷ்டாங்கமா தன்னுடைய குருவினுடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டு, ஈசனே, ஈஸ்வரியே, சிவனே, சக்தியா, இவருக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. இப்படி பாதத்தை தொடும்போது ஒரு பாதம் சிவனாக இருக்கிறது, மறுபாதம் ஈஸ்வரியுடைய பாதமா இருக்கு. அப்பதான் அவருக்கு ஒரு மண்டையில் ஒன்று உரைக்குது. குரு வடிவத்தில் தான் அனைத்து தெய்வங்களையும் பார்க்க முடியுங்கிற ரகசிய ஞானத்தை அன்னைக்குதான் புரிஞ்சுக்கிறார். உடனே ஏந்திச்சு குரு இப்படி எழுப்புறார்.
என்னப்பா எதா பார்த்தியாப்பா? ஆமாம். பார்த்துட்டியா? சரிப்பா. உன் கண்ணுக்கு தெரிஞ்சதா? சரிப்பா. சிவனும் பார்வதியும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினச்சேன். என் குருவுடைய வடிவத்திலே வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நான் சத்தியமாக நினைக்கல. ஆசை நிறைவேறியது. அதே மாதிரி பிரதோஷ நாளில் அவர் இறைவன் அடி சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தை நல்லபடியாக நடத்தி கணவன் மனைவி நடத்தி அவங்களோட சந்ததியை தொடர்ந்து அதுக்கப்புறம் நிறைய பசுமாடுகள் நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை அந்த சிவசக்தி வழிபாடு செய்து பெரிய ஒரு ஞானத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுறாங்க. இந்த கதையில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னா, குரு மட்டும்தான் எல்லா தெய்வங்களுடைய ரூபமாக இருப்பார். இந்த கதையினுடைய ஆழத்தை நீங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டால், குரு மட்டும்தான் எல்லாமா இருப்பார். சிவனா இருப்பார், பார்வதியா இருப்பாங்க, நாராயணா இருப்பாங்க, லக்ஷ்மியா இருப்பாங்க, பிரம்மாவா இருப்பாங்க, சரஸ்வதி தேவியா இருப்பாங்க, பிள்ளையாரா இருப்பாங்க, முருகரா இருப்பாங்க, காளியா இருப்பாங்க. இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவா குரு கண்டிப்பாக இருப்பார்கள். இந்த ஞானத்தை இன்று உணர்த்துவதற்காக தான் இந்த கதை மூலம் உங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் எந்த தெய்வத்தை பார்க்கணும், எஜ்ஜோ இன்னைக்கு அமாவாசை குலதெய்வத்துக்கு போகணுமே, உங்கள் குலதெய்வம் குரு வடிவில் இங்கே அமர்ந்திருக்கிறார். அஜோ நான் பழனியில் இருந்தாகணுமே, நான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேனே, பழனிமலை முருகன் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அஜோ நான் திருப்பதி ஏழுமலையான போய் பார்த்தாகணுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, திருப்பதி ஏழுமலையான இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க இந்த வாரம் மட்டும், பரவாயில்ல. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டைப்ல உட்காந்துருப்போம். இந்த வாரம் ரொம்ப பெரிய டைப்ல உட்காந்துருக்கிறோம். நாளைக்கு அமாவாசை நாளையா, எங்கடா கனகராஜ் காணவேன்னு பார்த்தேன். நாளைக்கு இப்பயே தொடங்கிருச்சு. என் அன்புக்குரிய சாய் உறவுகளை, நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம் என்ன தெரியுமா? உங்கள் குரு மட்டும்தான் அனைத்து கடவுளின் ரூபமாக இருப்பார். கடவுளை பார்க்கவில்லை என்று நினைப்பதை தவிர குருவே கடவுளின் வழியாக உங்களிடம் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, சீரடி சாய்நாதர் தான் உங்களுக்கு அனைத்தும். அவர் வாழ்ந்த காலத்தில் சுவாமி சரீரமா வாழும் பொழுது எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்தார். இந்த கதையினுடைய ரகசியம் என்ன? நீங்க எங்கெங்கயோ கோயில் கோயிலா போய் தேடிட்டு இருக்கிறீங்க. நான் அந்த கோயிலுக்கு போறேன், நான் இந்த கோயிலுக்கு போறேன், அந்த ஆத்தால போய் பார்க்கறேன், இந்த ஆத்தால போய் பார்க்கறேன், அந்த அப்பட. நீங்க எங்க வேணா போங்க, எங்க வேணா ஓடுங்க, உலகம் முழுக்க சுத்துங்க, ஆனா எல்லாமே உங்க குரு கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவர் தான் சிட்டுக்குருவி அப்படியே நூல் கட்டி கால் இழுத்துருவார. நீங்க எங்க பார பார போ 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 சர்ன்னு வந்துருவேன். போ 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 சர்ன்னு வந்துருவேன். ரொம்ப வேற லெவல் இன்னைக்கு. அம்மாடி, இப்படி ஒரு வாரமா தாய் முடியல, மன்னிச்சிருங்கப்பா. வேற லெவல், வேற லெவல். நீங்கெல்லாம் வேற லெவல். நீங்களாமா வேற லெவல் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு அந்த ஈஸ்வரனுடைய இந்த கதையில அப்படி அந்த ஈஸ்வரனுடைய அந்த அனுபவத்தை மட்டும் நீங்க பாருங்க. உங்க வாழ்க்கையில் அது நடந்திருந்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். கண்டிப்பா நடக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாக நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்படி உட்காந்துட்டு இருப்பீங்க, நீங்க சுவாமி உங்களை உட்காந்து வேண்டிட்டு இருப்பீங்க, பாபா உன்னை நான் பார்க்க முடியுமா, எங்கு நான் பார்க்க முடியும், நீ வாழ்ந்த காலத்தில் நான் இல்லையே என்று நினைக்கலாம். ஆனா பாபா தினம் தினம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காருங்கிறத நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பாபா பேசுறார், பாபா பரீட்சை வைக்கிறார். உனக்கான பரீட்சையை வச்சுக்கிட்டே இருக்கார், எனக்கான பரீட்சையை வச்சுக்கிட்டே இருக்கார். பாசு 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 பெயிலு 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 பாசு 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 பெயிலு 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 பாசு 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 பெயிலு 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 பாசு 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 பெயிலு பாசு பாசு பெயிலு பெயிலு பாசு பாசு பெயிலு பாலு பாசு பாச்சு 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 சொல்றான்.
நான் உங்ககிட்ட சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்கள் எப்படி ஒரு ஈஸ்வரா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு குழந்தை அவ்வளவு நம்பிக்கையோட சிவசக்தியினுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும், என் குருநாதருடைய ஆசீர்வாதம் என் கல்யாணத்துக்கு கிடைக்கும், அவருடைய அந்த கல்யாணத்தில் வந்து எப்படி சிவனையும் சக்தியும் பார்க்க முடியும், அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். அது 2 பேரும் ஒத்த ரூபம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 பேருமே மாறி மாறி குருவுடைய வடிவத்தில் உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஞானத்தினுடைய ரூபமாக சுவாமி இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய சாய் உறவுகளே, உங்களுக்கு நான் தெரியப்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன். பெங்களூருக்கு அருகில் ஒரு சிறிய ஒரு ஊர், பெங்களூருக்கு அருகில் ஒரு சிறிய ஊர். அந்த சின்ன ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு பால்கார குடும்பம், பால் விற்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் விடியற் காலையில் அவர் பால் வந்து கொடுக்கறதுக்கு போயிடுவார். அந்த வீட்டு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு தினமும் தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க. சிவனுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் தண்ணி ஊற்றிட்டு வேண்டிட்டு வருவாங்க. ஒரு சின்ன கோவில் தான். அந்த கோவிலில் தினமும் போய் பால் கொஞ்சம் அவங்க பால் பீச்சு அந்த முதல் பால் வந்து ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரிக்கும் வேண்டிக்குவாங்க. அப்படி பண்ணிகிட்டே இருக்கிற அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் வந்து ஒரு கணவன் மனைவி வந்து பால் கொடுங்க வேணும்னு கேட்குறாங்க. இவங்க என்ன நாங்கள் முதல்ல சாமிக்கு தாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு ஏன் வந்து கேட்குறாங்க மட்டும் இல்லை, எங்களுக்கு பால் வேணுங்க கொடுங்க அப்படின்னு. சரி, வேறு வழி இல்லாமல் ஈஸ்வரனையும் வேண்டிக்கிட்டு பால் கொடுங்க, வாங்க உள்ளே வாங்க. ஒருத்தங்க வாசல்லேருந்து பால் கேட்குறாங்கன்னா என்ன கேட்பாங்க? காலையில் அதுவும் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புருஷ பொண்டாட்டியாக வந்திருக்காங்க, சரி உள்ளே வாங்க. ஆனால் நாங்கள் எப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க, நாங்கள் கோயிலுக்கு போக முடியல, நான் இருந்தாலும் எங்களுடைய சுவாமி ரூமில் சுவாமிகிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உள்ளே போய், சுவாமி நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க, என்னால் கோவிலுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பாலை கொடுக்குறாங்க. இங்கே அன்புக்குரிய சாய் உறவுகளே, அவங்க அந்த பால் குடிச்சிட்டு 1 டம்ளர் தான் கேட்குறாங்க. ஒரே டம்ளர் பால் போதுங்கிறாங்க. புருஷனும் பொண்டாட்டி பாதி குடிச்சிக்கிறாங்க. கணவன் ஃபஸ்ட்டு குடிக்கிறாரு, அதுக்கப்புறம் மனைவி குடிக்கிறாங்க, மறுபடியும் கணவன் வாங்கி குடிக்கிறாரு, அப்புறம் மனைவி குடிச்சிக்கிறாங்க. போதுங்களா, வேறு ஏதாவது வேணுமான்னு வேறெல்லாம் எதுவுமே வேண்டாங்க, உங்கள் சுவாமி ரூமை நாங்களும் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்றாங்க. நேராக சுவாமி ரூமில் உள்ளே போகிறாங்க. ஆனால் நல்லா இருக்கே, எல்லாம் இது நல்லா சூப்பராக வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் முத கோயில் வந்திருக்கீங்க, எங்கள் சாமி ரூம் வந்திருக்கீங்க, வாழைப்பழம் தரங்க, அந்த வாழைப்பழத்தை சாமிகிட்ட வைங்க உங்கள் கையால் அப்படின்ட்டு உள்ளே போய் வாழைப்பழம் போய் எடுக்கிறதுக்கு பின்பக்கம் போயிட்டு வாழைப்பழம் எடுத்துகிட்டு வராங்க. சாயன்பர்களே, அந்த இடத்துல அந்த கணவனும் மனைவியும் இல்லை. அதுக்கப்புறம் அன்று இரவு கனவுல வந்து, நீ தான் என்னை பார்க்கறதுக்கு வர முடியல, உன் உடம்பு சரியில்லை, அதனால நாங்கள் 2 பேரும் வந்தாக்கா நீ என்ன இத்தனை கேள்வி கேட்குற அப்படின்றாங்க. இது நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் அவங்க நிகழ்ச்சியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சிவசக்தியை வந்து கும்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதை வந்து உண்மையாக நம்புறீங்களோ, ஆன்மீகத்தில் எதை நம்புறீங்களோ அந்த ஆன்மீகம் உங்களை காப்பாற்றும். ஆன்மீகம் எப்பொழுதும் உங்களை காப்பாற்றும். நீங்கள் வந்து ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற ஆன்மீகம்லாம் வச்சுக்காதீங்க. நான் வந்து 35 மார்க் மட்டும் வாங்கினா போதும் ஆன்மீகத்தில், 100% நான் ஆன்மீகத்தில் இருக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தோத்துட்டீங்க. ஆன்மீகம்னா என்ன நீங்கள் முதல்ல நினைக்கிறீங்க? ஆன்மீகம்னா எல்லோரிடமும் உண்மையான அன்பு செலுத்துதல். பூஜை புனஸ்காரம் கிடையாது. எல்லோரிடமும் பாகுபாடின்றி, ஏழை பணக்காரர் பாகுபாடின்றி, ஜாதி மத பேதமின்றி அன்பு செலுத்துறது தான் முதல் ஆன்மீகம். நீங்கள் யார் வந்தாலும் சிரிச்ச முகத்தோடு பேசுகிறீங்களா? ஐயோ இல்லையா, நான் கடுப்பாலாம் பேசுகிறேன், அப்போ சம்திங் ராங் உங்களுக்கு. நீங்கள் எல்லோரிடமும் நீங்கள் அதுக்காக வேலை செய்கிறவங்ககிட்டலாம் நீங்கள் வந்து சிரிச்ச வேலை செய்கிறியா நீ அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நான் டம்பளக்கடி டும்பா டம்பளக்கடி பம்பா வாக்கிடுவாங்க. அப்படிலாம் வேலை வாங்க முடியாது. வேலை வாங்கும்போது நீங்கள் சத்தம் போட்டு தான் ஆகணும். சரிங்களா? டம்பளக்கடி டம்பா பும்பளக்கடி பும்பா, அவ்வளோதான். அதனால் அது கண்டிப்பு, அது வேற விஷயம். நீ 2 பாத்திரம் மட்டும் தான் கழுவணும்னு எனக்கு தெரியுமா? மீதி பாத்திரம்லாம் வெறும் தண்ணி மட்டும் போட்டு கழுவிட்டு எடுத்துக்கு போட்டுறேன், எனக்கு தெரியும். விஷயம் தெரிஞ்ச விஷயம், கம்பெனி சீக்கிரட்டு, அமைதியாக இருந்துக்கோமா. லைவா? சரி, அவங்க பார்க்க மாட்டாங்கல்ல யூடியூப்ல, பார்த்தா உனக்கு தான் டேஞ்சர்மா, சம்பளம் குறைஞ்சு போயிடும். என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, இந்த உலகத்தில் இறைவன் உங்களுக்கு அருள்பாலிக்க தயாராக இருக்கிறார். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆன்மீகத்தில் 100% இருங்க. சும்மா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது
உங்கள் குருவுடைய பேச்சை முதல்ல கேளுங்க. சத்சரிதத்துல பாபா உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் கேளுங்க. நீங்க குருசாய் சொல்றத கூட கேட்க வேண்டாம். பாபா சத்சரிதத்துல என்ன சொல்லியிருக்காரோ அதை மட்டும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை பொறுமை தான் சொல்லுவார் சர்தார் சபூரி. அந்த நம்பிக்கை இருக்கா அப்படியே கேட்டு பாருங்க. நான் நம்பிக்கையானவன். ஓகே ரைட், ஹேட்ஸ் ஆஃப். நம்பிக்கை. பொறுமை இருக்கா? பொறுமை இருக்குன்னா சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப். பொறுமை இருக்கு. இந்த ரெண்டும் இருந்தாலே உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே கிடைச்சிடும். வேற லெவல் மாதிரி அம்மா வச்சு செய்யறாரு. என்ன ஓர போக பார்த்தா நான் வந்து இங்க கீழே உட்காந்துக்கோம் போல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். ஆனா தனியா இருக்கும்போது நல்லவங்களா இருக்கீங்களா? இதான் என் கேள்வி. ரொம்ப நல்லவங்க தான் கூட்டத்துல, தனியா இருக்கும்போது நீங்க யார்? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க தனியா இருக்கும்போது யாருக்கும் தெரியலன்னு. அங்க நீங்க லாக் ஆயிடுறீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு தப்பையும் எழுது கணக்கு ஒண்ணு எழுதுடா. எவன் ஒருவன் தனிமையில் இருக்கும்போது ஒழுக்கமாக இருக்கிறானோ அவன் மிகப்பெரிய வெற்றியாளனாக மாறுகிறான். தனியா இருக்கும்போது நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படின்னா போதும், உனக்கும் அப்படிதான் பின்னால அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறது, உங்களை பஞ்சபூதம் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் சுத்தி நாலு பக்கம் இறைவன் தேவதைகளை அனுப்பி உள்ளான். நீங்க எங்க போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி சாமி இருக்கும். நல்லது பண்ணா வெற்றி, கெட்டது பண்ணா அடி தூள் பண்ணி ஒன்று முடிச்சு விட்டுருவாங்க. பயம் வேணும், பய பக்தி வேணும். மனசாட்சிக்கு பயந்தவன் வாழ்ந்துருவான். நான் மனசாட்சிக்கு பயப்படுறவன். நம்மால் சாதாரண ஆள் இல்லை. மற்ற கடவுள் மாதிரிலாம் கிடையாது. தவறு பண்ணா வச்சு செஞ்சு விட்டுருவாரு. அனுபவத்துல சொல்றேன், அனுபவத்தில் பார்த்தவன் சொல்கிறேன், அனுபவத்தில் பார்த்தது சொல்கிறேன். நீங்க எப்பேற்பட்ட பொய் வேணா என்கிட்ட சொல்லலாம். நீங்க உட்காந்து நீங்க எல்லாரும் என்கிட்ட பொய் சொல்லலாம். குருசாய் நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி, நான் வந்து இப்படின்னு என்கிட்ட சொல்லலாம். ஆனால் நீங்கள் தவறு செய்தால் உங்களுடைய கணக்கு மேல எழுதிட்டே தான் இருப்பான். நீங்க வந்து என்கிட்ட கேட்பீங்க, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன்னா ஐயோகித்தனம். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற, போன வாரம் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற முகமூடியை கழட்டுங்க. ஏன் நெகட்டிவா இருக்கீங்க? ஏன் பாசிட்டிவா இருக்க முடியல? ஏன் ஒரு ஈஸ்வரனை போல் உங்களால் இருக்க முடியாது? இருக்க முடியுமா முடியாதா? ரொம்ப டஃப்மா. எங்க அவ்வா ஏஞ்சா போயிட்டாங்க. இப்போ இந்த கதையில நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னா, ஆன்மீகம் என்பது ஒரு சாமியார் மாதிரி காவி உடை போட்டுக்கிட்டு, ருத்ராஜை மாலை போட்டுக்கிட்டு, சதா சர்வகாலம் இறைவனை சொல்வது ஆன்மீகம் அல்ல. நீங்க நார்மலா இருங்க, நார்மலா ஃபேன் போட்டுக்கோங்க, ஃபேண்டஸியா இருங்க, ஜாலியா ஜிம்கானாவா இருங்க, ஹாப்பியா இருங்க, எல்லா உங்களுடைய நியாயமான வேலைகளை செய்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களை சுற்றி இறைவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான், கவனித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதை எப்பொழுதும் மறவாதீர்கள். ஒரு பாட்டு எனக்கு பிடிக்கும். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். தேவன் என்றாலும் விடமாட்டேன்னா கடவுளே தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். எத்தனை புராண கதைகள்ல, எத்தனை நீதி கதைகள்ல கடவுள் செய்த தவறுகளுக்கு பூமியில வந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவதாரம் எடுத்து அவங்க அந்த பிறவியிலிருந்து அவங்க மீண்டு வரத்துக்கு கஷ்டப்படுறாங்க.
பார்வதி தேவிக்கு எவ்வளவு நாள் தன்னுடைய ஈஸ்வரனுடைய மகிமை தெரியாம போச்சு. ஏன் ஈஸ்வரனுக்கு மட்டும் அவதாரம் இல்லை? ஏன் பார்வதிக்கு மட்டும் அவதாரம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மண்டவோடா போட்டிருப்பார். ஈஸ்வரன் பார்த்துருக்கீங்களா? சுடுகாட்டில் இருக்கும் ஈசனோட கழுத்தில் மாலையாக தொங்குமே, மண்டவோடு தொங்குமே, அது யார் என்று கேட்டா மனசுக்குள்ள தங்குமே, ஏன் தங்கமே. யார் இது கேட்பாங்க. அந்த அம்மா கேட்குது, கொளுத்தி போட்டாங்க பக்கத்தில். லேடிஸோட மண்டவோடா போட்டுருக்கிறாரு. ஏதோ லிங்க் இருக்கும் போல இருக்குது, பார்த்துக்கோ அப்படின்ட்டு பரமேஸ்வரிட்டு கொளுத்தி போட்டாங்க. கொளுத்தி போட்டா சும்மா இருப்பாங்களா? நம்மளு நேக்கா டைம் பார்த்து அடிப்பாங்க. ஏங்க ஏங்க உங்க எல்லாம் அந்த மண்டவோடெல்லாம் பெண்கள் மண்டவோடா இருக்கு. யாருங்க இவங்கெல்லாம்? புரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் சொல்றார் சுவாமி, சொல்றார், நீ ஒவ்வொரு பிறவி ஒவ்வொரு அவதாரமும் எடுக்கும் பொழுது அந்த அவதாரத்தை முடிச்சு என்கிட்ட வரும்போதெல்லாம் நீ இறந்த பிறகு உன்னுடைய மண்டை ஓட்டை நான் மாலையாக, உன் மீது இருக்கும் காதல், உன் மீது இருக்கும் அன்பினால் மண்டை ஓட்டை மாலையாக போட்டு. லவ்னா அதான் லவ். லவ்னா அந்த லவ் இருக்கும். லவ் எல்லாம் இன்னைக்கு அப்படியா இருக்கு? இல்ல நான் சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஆன்மீகத்தில் ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். யாராக இறைவனாக இருந்தாலும் தன்னுடைய இதுக்காக அவங்க மறுபடியும் வந்துதாகும். அப்போ நம்மளாம் ஒரு மனுஷங்க, இங்கே பூமியில் பிறந்திருக்கோம். எதுக்காக பிறந்திருக்கோம், ஏன் பிறந்திருக்கோம், எதுக்காக பிறந்திருக்கோம், ஏன் பிறந்திருக்கோம் அப்படின்னு தெரியாமல் என் பிள்ளைங்க வந்து உட்காந்துருக்கிறீங்களே, எதுக்காக பிறந்திருக்கோம், ஏன் பிறந்திருக்கோம்னு தெரியாமலே இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களே, எதுக்காக பிறந்திருக்கோம், ஏன் பிறந்திருக்கோம் தெரியாமலே வந்து உட்காந்துருக்கிறீங்களே, உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கணும் வேணாமா? குருசாய் பிரசாதலையாக்கு வாங்க, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. குருசாய் பிரசாதலையா வாங்க, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நம்பிக்கையோட இருங்க, நல்ல காலம் பிறக்கும், நல்ல காலம் பிறக்கும். பொறுமையா இருங்க, நல்ல காலம் பிறக்கும், நல்ல காலம் பிறக்குங்கிற விஷயத்த ஒரு குறுகுடுப்புக்காரன் சொன்னாலும் தெரியுமா? ஒரு குருசாய் சொன்னா எடுபடாதா? இப்போ இறைவன் உங்களுக்கு ஆத்மார்த்தமா கடைசியா ஒரு வாய்ப்பு தரார். கடைசியா இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இடத்துல இன்னைக்கு அமாவாசை அதுமா சொல்றேன், உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. அப்ப இதுக்கு மேல வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பே இல்லை. அடி தூள் தான் இனிமேல். இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் வச்சுக்கோ. இனிமே நீங்க ஒரு தப்பு ஏதாவது பண்ணீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கலாம், மறைபொருளா நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா உங்களை வச்சு செய்வார். பிராமிஸ். வச்சுக்கலாமா? நான் முதல் சத்தியம் பண்ணிடுறேன், சாயி நான் எந்த தவறும் இனிமேல் செய்ய மாட்டேன். தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அவர்களே செய்ய மாட்டேன். அதே மாதிரி தான் என் பிள்ளைங்களும் செய்ய மாட்டாங்க. செஞ்சா நீங்க என்ன தண்டனை வேணா கொடுங்க. சத்தியம். நான் சத்தியம் பண்ணேன். யார் சத்தியமே பண்ணல? எல்லாம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. அங்க பாருங்க, அவர் பார்த்து சத்தியம் பண்ணிருங்க. சத்தியம் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், கையை நீட்டி சத்தியம் செய்து விடுங்கள். சத்தியம் பண்ணாத கையே எட்டி வந்து பாருங்க. எங்க கை நீட்டுங்க எல்லாரும். அங்க உக்காந்ததுல நீட்டுங்க. இந்த மாதிரி ஏன் எந்திரிக்குது? சீரியஸா? நான் தெரிந்தும் கூட தவறு பண்ண மாட்டேன். ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. பண்ணுங்க, யாரா இருந்தாலும் பண்ணுங்க, செய்யுங்க. நைனா செய்யுங்க. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சத்தியம். சத்தியமாக தெரிந்தே இனி எந்த தவறும் ஷிரடி சாய்பாபாவின் மீது ஆணையாக நான் செய்ய மாட்டேன். மீறி செய்தால் நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கஷ்டப்படுகிறேன். தப்பு செய்தால் மட்டும். சத்தியம், சத்தியம், சத்தியம். இப்பதான் மனசுக்குள்ள ரெண்டு பேர் நினைக்கிறாங்க, தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நான் வந்தே இருக்க மாட்டேன், இப்படி இருந்திருந்தா நான் இன்னைக்கு வந்தே இருக்க மாட்டேன்.
இன்னைக்கு இப்படி வச்சு செஞ்சுட்டாரே பாபா. தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். இது எதற்காக இந்த நீங்க நகைச்சுவையா நான் பேசுறது மட்டும் நீங்க பாக்குறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள என் பிள்ளைகளுக்கு ஞானம் வருவதற்கான ரகசியத்தை பாபா சொல்வதை உங்களிடம் நான் சொல்லுகிறேன். நீங்க உங்களுக்குள்ள ஒரு பொறுப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஜெயிக்க முடியாது. இப்ப எனக்குள்ள ஒரு பொறுப்பு இல்லை அப்படின்னா சத்தியமா நான் செவிலி செய்தி சொல்ல முடியாது. என்னை விட்டு வாங்கி எடுத்து விட்டுருவாரு, என்கிட்ட கதை சொல்ல மாட்டார். அப்ப நான் எவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. அப்ப நீங்க இருக்கணுமா இல்லையா? நான் எதிர்பார்ப்பனா இல்லையா? உங்ககிட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பன. நீங்க நினைக்கிறீங்களா குரு சாய்ராம் நீங்க இப்படித்தான் இருக்கணும், குரு சாய்ராம் இப்படிதான் இருக்கணுங்க. நான் எதிர்பார்ப்பேன்ல என் பிள்ளைங்க இப்படித்தான் இருக்கணும், என் பிள்ளைங்க இப்படிதான். நான் எதிர்பார்க்க கூடாதா? அது எதிர்பார்த்தா தப்புங்கிறாங்க ஐயா. என் பிள்ளைங்க கிட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தா என் பிள்ளைங்க தப்புங்குதுங்க. தங்கமான பிள்ளைங்க, வைரத்துலயும் வைரம். ஆனா என் பிள்ளைங்க சொன்னா சில விஷயம் தப்புங்கிறோம். இதெல்லாம் வேணாப்பா நான் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னா என்ன? காரணங்கள் கேட்காதீங்க. நான் பாபாட்ட கேட்க மாட்டேன், ஏன் பாபா இப்படி எனக்கு இந்த விஷயத்தை பண்றீங்கன்னா கேட்க மாட்டேன். ஏன்னா நான் அறிந்து விட்டேன், நான் உணர்ந்து விட்டேன், எல்லாம் எனக்கு சாய்தான். இப்ப பாபா பாடுற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் என் பிள்ளை என்றாலும் விடமாற்றேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் என் பிள்ளை என்றாலும் விடமாட்டேன். நம்பிக்கை இருந்தால், பொறுமை இருந்தால், என் பிள்ளையிடம் உண்மை இருந்தால் தலை மீது தூக்கி வைத்து கொண்டாடுவேன். அப்படி உயிரை கொடுப்பாரியா? நீ உண்மையா இருந்துட்டனா சுவாமி உனக்கு உயிரை கொடுப்பார். என்கிட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தவங்க பார்க்கும்போது, ஒரு சாய் என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்க உங்களை பத்தி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொல்லுங்களேன் என்னன்னு அப்படின்னா, எனக்கு தெரியாதுங்க என்னன்னு பாபா சொன்னாலும் சொல்ல முடியும். என்னை பத்தி சொல்லுங்களேன், என்னுடைய டீட்டெயில், என் வாழ்க்கை வரலாறை நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னா. உங்கள் வாழ்க்கை வரலாறு எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு அர்த்தம் புரியுதா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுடைய பிரச்சனையை, உங்களுடைய கஷ்டத்தை என்னிடம் சொல்வதற்கு நீங்க என்ன யோசிச்சு என்ன சோதிக்கிற உங்களுக்கு ஏன் உங்களால என்கிட்ட வெளிப்படையா பேச முடியல? நீங்க பர்ஃபெக்டான குருவான்னு என்ன எதிர்பார்க்குறீங்க? சாமி நான் குருவே கிடையாது, என் குருவுக்கு ஒரு சேவகன், அவ்வளவுதான். குரு சாய் அப்படிங்கிறது என்னுடைய பேர். குருவும் அவர் தான், சாயும் அவர் தான். நான் சாதாரண அடியவன். அவருடைய பாதத்தில் ஒரு செருப்பா இருக்கேன். அவர் போற பாதையில செருப்பாக இருக்கிறேன். அப்ப என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், ஞானத்தோட இருக்கணும், வெற்றியோட இருக்கணும். நீங்க எந்த கோயிலுக்கு வேணா போங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எந்த கோவிலுக்கு வேணா போங்க, எங்க வேணா சுத்துங்க, அப்படி வச்சு இழுத்துருவாரு உங்களை கட 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 கடன்னு. எனக்கு சில பேரை பார்த்தா சிரிப்பா இருக்கும். கோயில் கோயிலா போயிட்டு இருப்பாங்க, கோயில் கோயிலா போவாங்க, இந்த கோயிலுக்கு போனா அந்த நீங்க போக வேணாம்னு சொல்ல, ஆனா கோயில் கோயிலா போயிட்டு இருக்கிறீங்களே. உங்களுக்குள்ள ஒரு கோவில் இருக்குங்கிறத ஏன் நீங்க மறந்துடுறீங்க? நான் கூட நினைக்கலாம், குரு சாய்ராம் நினைச்சுக்கலாம், இன்று காலை இந்த கோவிலுக்கு நான் செல்ல வேண்டும், நாளை காலை நான் இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும், அடுத்த நாள் இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும், அடுத்த நாள் இந்த கோயிலுக்கு போனா டெய்லி ஒரு கோயிலுக்கு. எதுலையுமே நிம்மதி இருக்காது. எழுதி வேணா வைத்துக் கொள்ளுங்கள். டெய்லி கோயிலுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கு போறவங்களுக்கா நிம்மதி கிடைக்காது. எங்கேயும் போவேணா சாமி. எங்க அப்பா சொல்லியிருக்கிறார், காலையில 10 நிமிஷம், ராத்திரி தூங்குறதுக்கு கூட 10 நிமிஷம். எங்க வீடு தாயா சீரடி. அதெல்லாம் விட்டு நான் வேற லெவல்ல இருக்கிறாங்கம்மா இன்னைக்கு, வேற லெவல், வேற லெவல். இப்போ எங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளவு கடினமா உழைச்சி ஒரு உயர்ந்த இடத்துக்கு எவ்வளவு இருந்தாலும் அவர்கிட்ட அந்த ஒரு பணிவு நீங்க பார்க்கலாம். எல்லார்கிட்டையும் ஒரு குழந்தை போல இருப்பார். அப்ப நமக்கு ரோல் மாடல் எங்க யார்கிட்ட இருந்து கிடைக்கணும்? நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கணும்? அவருடைய அணுகுமுறை,
அவர் நடந்துக்கிற விதம், பேசுகிற பண்பு, எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் அடக்கத்தோடு பேசுகிறார் பார்த்தீங்களா? இதுதான் இறைத்தன்மை. இன்னொரு பாட்டு கூட ஞாபகம் இருக்கு. ஆடாத ஆட்டம் எல்லாம் போடுறவன் மண்ணுக்குள்ள, போன கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு செல்வதென்ன. அதுக்கப்புறம் என்ன? மறந்து போச்சு. நான் அந்த பாட்டு வேணா ஒளிபரப்பு சொல்றேன் என்னட்ட சொல்லி. ஆடாத ஆட்டம் என்ன? என்ன ஆட்டங்கிறீங்க? சாதாரண ரத்தம் சூடா இருக்க வரைக்கும் ஆட்டம் பயங்கரமா இருக்கும். ஒரு நாள் சுண்டும், ஒரு நாள் சுண்டும். சுண்டும் போது ஜும்கலக்கடி பம்பலக்கடி சும்பா, தம்பலக்கடி தம்பலக்கடி தம்பா, யாரும் பக்கத்தில் வர மாட்டாங்க. இந்த உலகத்தில் பெரிய கோடீஸ்வரன் யாருன்னு சொன்னேன் இன்னைக்கு மத்தியானம். நோய் இல்லாதவன் தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த கோடீஸ்வரன். இன்னைக்கு பாபா எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தார். பாபா எனக்கு எப்பயுமே வியாழக்கிழமான ஒரு பொன்மொழி மாதிரி கொடுப்பார் பாபா. அதை போட்டுருவாங்க, குரூப்பில் போடுறாங்க. நான் குரூப்பில் இல்லை, அது வரைக்கும் குரூப்பில் நான் இருக்கேன், ஆனால் நான் இல்லை. குரூப்பில் நான் இருக்கேன், ஆனால் நான் இல்லை. ஏன்னா நீங்கள்லாம் இருந்தால் நான் இருக்கிற மாதிரி. அதில் என்ன அழகாக சொன்னார், இல்லை ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். மண், பொண்ணு, பெண்ணு, இந்த 3 விஷயத்தை தேடி அலையாத. மண், பொண்ணு, பெண்ணு, இது போய் இதுதான் மண்ணு பொண்ணு பெண்ணு, மண்ணு பொண்ணு பெண்ணு, மண்ணு பொண்ணு பெண்ணு, மண்ணு பொண்ணு பெண்ணுன்னா முடிச்சு விட்டுருவாங்க. மண் வைத்தவன் அத்தனை பேரும் கடைசி வரை இந்த மண்ணை சுமப்பது கிடையாது. பொன் வைத்திருக்கவன் அத்தனை பேரும் கடைசியில் அடகு கடையில் தான் இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்ல, நீங்க இப்படி கூட வச்சுக்கோங்க. நகையா போட்டு அழகு பார்த்த உள்ளம் இங்கே எதுக்கு? நகையா போட்டு அழகு பார்த்த உள்ளம் இங்கே எதுக்கு? பின்னால் பார்க்குது சொந்தம் தேடுது, பின்னால் பார்க்குது பந்தம் தேடுது. நகை கொடு நகை கொடு நகை கொடு, அடடா நகை கொடு நகை கொடு நகை கொடு, நகை கொடு நகை கொடு நகை கொடு, அடடா நகை கொடு நகை கொடு நகை கொடு. நகை கொடுத்தா புன்னகை, நகை கொடுத்தா புன்னகை ஈ ஈ ஈ, நகை கொடுத்தா புன்னகை, நகை கொடுத்தா புன்னகை ஈ ஈ ஈ. நகை தரலன்னா ஓ ஓ ஓ, நகை தரலனா ஓ ஓ ஓ, கொடுத்தா ஈ, கொடுக்கலைனா ஓ, கொடுத்தா ஈ, கொடுக்கலைனா ஓ. இந்த உலகத்தில் கொடுத்தால் ஈ, கொடுக்கலைனா ஓ, கொடுத்தா ஈ, கொடுக்கலைனா ஓ ஈ ஓ ஈ ஓ ஈ ஓ ஈ ஓ ஈ ஓ இவ்வளோதான். என்னால் முடியல. தயவு செய்து நீங்களாம் என் பக்கத்தில் வந்துருங்க. இவங்களை வச்சு நான் படுற பாடு இருக்குது. பாயசம் தரண்டா, இருடா கொஞ்சம் இருடா, பாயசம் தரண்டா தங்கம். முடிச்சு ஈ ஓ, இதை மறந்துடாதீங்க. ஈ ஓ, கொடுத்தா ஈ, கொடுக்கல ஓ. அன்புக்குரிய சாய் உறவுகளே, மாயமான உலகத்தில் மாயமாகி போவதற்காக மாயமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? எதுக்காக ஓடுறீங்க? மண்ணு, பொண்ணு, பெண்ணு. அது இந்த பெண் விஷயத்தில் போனோம்னா முடிச்சு கட்டிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் பாடல்களையெல்லாம் பார்க்க முடியல. சொப்பண்ண சுந்தரி நான் தானே அப்படிங்கிறாங்க. இது சொல்லி தான் ஆமா, ரொம்ப இதாம சொல்றான். ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா, டகடா டகடா டகடா. என்ன பாட்டுங்க, எவ்வளவு பெரிய கருத்து பார்த்தீங்களா? ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா, எவ்வளவு ஒரு தவறான ஒரு பாடல். நம்ம ரசிக்கிறோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தவறான விஷயத்தை சந்தோஷமா பாக்குறீங்க, ஆனா நல்ல விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் உட்கார்ந்துருக்கீங்க.
சொன்னல. இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? உங்களெல்லாம் மாத்துறதுதான். ஆனா என்றாவது ஒரு நாள் 3 நாளைக்கு என் கூட வருவாங்க யாராவது. சில பேர் வருவாங்க. அந்த 3 நாள் கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். அதுல இந்த மண்ணுன்னா என்ன, பொண்ணுன்னா என்ன, பெண்ணுன்னா என்ன, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு ஒரு ரகசியத்தை வச்சான். ஒரு பொண்ணால தான் நல்லது நடத்தவும் முடியும், சோழியை முடிக்கவும் முடியும். அப்ப என்னுடைய சாய் உள்ளங்களுக்கு நான் ஆழமா பதிய வைக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் விழித்துக் கொள்ளுங்க, விழிப்புணர்வோட இருக்கு. உங்கள் வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணுங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் கிடையாது. நான் எவ்வளவு நகைச்சுவையாக பேசினால் என்னுடைய ஒரே ஆழ் மனசுல ஆழமா பதிந்து உள்ளது என்ன தெரியுமா? நீங்கள் எப்படியாவது ஆத்ம ஞானம் பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் மறுபடியும் பிறவி எடுக்கக்கூடாது. நீங்க அப்படியே பிறவி எடுத்தாலும் குருவினுடைய பாதம் உங்களுக்கு தொடர வேண்டும். இந்த கதையினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? குருவினுடைய பாதம் நீங்க தொடர்ச்சி அவங்க வாழ்க்கையில இருக்கணும். இந்த இன்னைக்கு சத்தியம் எடுக்கும் போது எத்தனை பேருக்கு கை வராம அப்படி தடுக்குது இல்லை? யோசிக்கிற கீழே உட்காந்து அப்படி யோசிக்கிறீங்க, அப்படி பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஏன் இவங்க சத்தியம் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க? அப்போ நீங்கள் இன்னும் தெளிவாக மாறுவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது இல்லை? அப்போ எவ்வளோ பெரிய பிளண்டர் மிஸ்டேக் நமக்குள்ள இருக்குங்கிறது யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு பாபாவுக்கு முன்னால நம்ம நடிக்கலாமா? நம்ம ஜெயிக்கணும் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் ஒரு நாள் காலி. ஆனால் காலி ஆனவங்களுக்கு மேலே பார்க்கும்போது அப்பாடா குரு சாய்ராம்னு ஒருத்தன் வந்தான்டா, அவன் மட்டும் சொல்லலைன்னா இப்போ ஏற்பட்ட காட்சியை நான் பார்த்துருக்க முடியாதான் அன்னைக்கு சொல்லணும்ல. யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என் அன்புக்குரிய சாய்வுல, உடம்புன்னா நோய் வரும், மனசுன்னா சபலம் வரும். உடம்புன்னா நோய் வரும், மனசுன்னா சபலம் வரும். இது எல்லாத்தையும் கடந்து தான் நீங்க ஜெயிக்கணும். ஞானம் என்றால் குரு வேணும். அந்த குரு கிட்ட நீங்க சரணாகதி அடையும் போது நீங்க முதல்ல தயவு செய்து கசன்னு ஓடாதீங்க. எல்லா கோயிலுக்கும் தயவு செய்து ஓடாதீங்க. ஒரு பிரபலமான கோயிலுக்கு போங்க, சுவாமி கும்பிடுங்க, என்னைக்காவது ஒரு போங்க. பொழுதுக்கு கசன்னு கோயில் போய் போனீங்கன்னா எல்லாம் யூடியூப்ல பாக்குறாங்க பரிகாரத்தை. நான் பார்த்துட்டேன். சிக்கு இவர் என்ன பரிகாரம்? வெத்தலையில் விளக்கு போடு, அடுத்து டப்ப தேங்காயை தலையை சுத்தி போட்டு வடை, டப்ப எலுமிச்சை பழத்தில் விளக்கு போடு. நான் கேட்கிறேன், யூடியூப்ல பார்த்து ஒரு பரிகாரத்தை செய்ய தெரிஞ்ச உங்களுக்குள்ள ஒரு டியூப் இருக்குங்கிறத ஏன் உங்களால பார்க்க முடியாது? அர்த்தம் புரிகிறதா? நீங்க தியானத்துல உட்காந்தீங்கன்னா எளிமையான தியானம். பாபா என்ன சொல்லியிருக்கார்? காலையில 2 விளக்கு ஏத்திட்டு என் முன்னால உட்காந்து பேசுதாங்கிறார், என் மகளே பேசுங்கிறார். இப்போ வரைக்கும் யார் ஃபாலோ பண்றீங்க? சும்பளக்கடி பம்பா தான் எல்லாம். பார்க்கும்போது நாங்கள் 2 நிமிஷம் அப்படின்றாங்க. காலை எந்திரிக்க லேட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வெற்றி எங்க தெரியுமா இருக்கு? சூரியன் உதயமாவதற்கு முன்பு நீங்க எந்திரிக்கும் போது தான் இருக்கு. நீங்க ஏன் நம்ம வெற்றி கண்டிப்பா நமக்கு உடம்பு அசதியாக தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்களேன், அந்த ஏர்லி மார்னிங் அப்படியே எந்திரிச்சு பாருங்களேன், அப்படி ஒரு காத்து வீசும் பாருங்க. அடாடா, அந்த ஏர்லி மார்னிங் ஒரு அமைதி இருக்கும் பாருங்க. அந்த ஏர்லி மார்னிங்ல சுவாமி கிட்ட ஒரு பிரசன்ஸ் இருக்கும் பாருங்க. நம்ம வீடு, நம்ம எண்ணம், நம்ம செயலே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நீங்கள் இதை உணர வேண்டும். என் அன்புக்குரிய சாய்வர்களே, அடுத்தவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு உங்கள் குறைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் நீங்கள் பெரிய வெற்றியாளராக மாறுவீர்கள். அதனால இந்த நாள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாய் முன்னால சத்தியம் பண்ணிருக்கீங்க, தப்பு பண்ணீங்க வச்சு செஞ்சிருவார். நான் மறுபடியும் சொல்றேன், பாபாவுடைய கடுமையான தண்டனையை நான் கண் முன்னால் பல பேரை பார்த்திருக்கிறேன். மற்ற தெய்வம் மாதிரி பாபா கிடையாது. வச்சாரு, செஞ்சாரு, முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க எந்திரிக்கவே முடியாது. ஐயோ அம்மானாலும் எந்திரிக்க முடியாது. எத்தனை முறை நீங்க பாபா கிட்ட போய் சாரி கேட்டாலும், ஏன்னா அந்த வினை, அந்த கர்மா, நீங்கள் செய்த பாவத்தினுடைய வினையை நீங்கள் அனுபவிச்சாகணும். தெளிவடைந்து கொள்ளுங்கள். நான் ஒரு பாவம் செஞ்சேன்னா அனுபவிச்சுதாகணும். யார் செஞ்சது அந்த வினை? நான் தானே. அப்ப நான் தான் அது செய்யணும்.
நீங்க சப்போஸ் நீங்க மறைக்கலாம் கடவுள்கிட்ட, ஆனா குரு கிட்ட மறைக்க முடியாது. குரு கிட்ட மறைக்க முடியாது. நீங்க எவ்வளவு மறைச்சாலும் குருவுக்கு தெரியும். அதனால நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு பாபா கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா முதல் முறையா அதுவும் குரு சாய் பிரசாதாலயால இது வரைக்கும் எத்தனையோ கோயில்ல சத்தியம் யார்ட்டையுமே கேட்டதில்லை. ஆனா இன்னைக்கு இது யாரெல்லாம் லைவ்ல பாக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சத்தியம் தகும். இங்க உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் பின்னால பாக்குறாங்களோ அவங்களுக்கும் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பயபக்தி வேணும். பக்தி இருக்கக்கூடாது, பயபக்தியோட இந்த நாளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு சந்தோஷமா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க ரொம்ப டிசிப்ளினா இருந்துட்டீங்கன்னா கடவுள் உங்ககிட்ட தேடி வந்துடுவார். நீங்க ரொம்ப நேரம் கூப்பிட வேண்டாம். நீங்க ஒரு ரொம்ப நேரம், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் கூப்பிட வேண்டாம். நீங்க பர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா தானாவே சுவாமி உங்களுக்கு வரம் கொடுத்துட்டே இருப்பார். பாருங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாத்தா பர்ஃபெக்டா இருக்கிறதுனால தான் இத்தனை பேருக்கு இன்னைக்கு தயிர் சாதம் சாப்பிடும்போது எத்தனை பேர் சந்தோஷத்தை பார்த்தோம் தெரியுமா? மதியானம் அந்த ஒரு ஆனந்தம், மதியம் பார்க்கும்போது அப்படியே நிற்பாங்க பாருங்க, அப்படியே வெயிலில் நிற்கிறாங்க பாருங்க, அப்படியே மனசு பதப்பதைக்கும். அப்படியே பார்க்கும்போதே கஷ்டமா இருக்கு. அந்த சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்குறேன் பாருங்க. எல்லாம் கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த ஆனந்தம் கிடைக்காது. அப்பேற்பட்ட பாக்கியம் இந்த குருசாய் பிரசாதாலயாவில் பாபா அற்புதமாக இருக்கார். அற்புதமான இந்த செவிவெளி செய்தியில் உங்களோட சேர்ந்து நானும் சத்தியம் பண்ணி மாற்றிக்கிட்டேன். இன்னும் அதீத பொறுப்பு. இன்னும் நான் தப்பு பண்ணல, நான் தவறு பண்ணல. மனசளவில் நான் சத்தியமாக யாருக்கும் தவறு பண்ணது கிடையாது. 2007க்கு அப்புறம், 2007லேருந்து நான் இறைவனுக்கு பயந்து தான் இருக்கேன். இறைவன் என்னிடம் சொல்வதை தான் நான் செய்கிறேன். மற்றவங்க பார்வைக்கு தவறாக இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. புரியுதுங்களா? சில இடங்களில் நம்மளை குற்ற உணர்ச்சி, குற்றவாளி ஆக்கி நம்மளை ஏதோ ஒரு நம்ம தப்பு சொல்லி நம்மளை குற்றவாளியாக மாற்றிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அது நடந்திருக்கும். இப்போ கூட நான் இன்னைக்கு கூட சொன்னேன், உங்களை தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனால் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி நீங்களே ஒரு தப்பு பண்ணிட்டேனா, நான் பண்ணியிருப்போம் அப்படின்னு உங்களுக்குள்ளே என்ன ஆகுமா? உங்களே ஒரு மன குற்றவாளியாக மாற்றிடுவாங்க. அதெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. அட்ரா தூள் வந்ததை வரவேல் வைப்போம், சென்றதை செலவு பேசுகிறோம், பேசிட்டு போட்டோம், நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு போய்கிட்டே இருங்க. அதை விட்டுட்டு உக்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ரூட்டு போய்கிட்டே இருக்கணும். சாயோடைய பாதத்தில் போய் சரணடைகிற ரூட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அற்புதமான இந்த செவிவெளி செய்தி, சத்தியத்தின் பாதையின்படி சத்திய பிரமாணத்தோட இந்த அற்புதமான கதையை கேட்ட உங்களுக்கு வாழ்த்துக்களையும் மாற்றத்தை ஏற்படுத்துகிற நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு சூப்பராக ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஏதோ சொல்ல வராரு பாபா, அதுக்காக தான் நான் நிற்கிறேன். அடுத்த வாரம் எப்பயும் போல் பூஜை இருக்கும். எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு வந்துருங்க, சரிங்களா? அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க. நான் எதுவுமே சொல்லலைப்பா, அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க. ஆனால் பாபா சொன்னவங்களுக்கு போடுங்க. நான் எதுவும் சொல்லலை, பாபா யாருக்கு சொன்னாலும் போடுங்க. ஆமாவா இல்லையா? ஒரு மாற்றம் நடக்க வேண்டும். வா, நீங்கள் போட்டீங்க, ஆமாம் அனுப்பிட்டீங்க. அவருக்கு ஒரு பலத்தை கைத்தல் கொடுத்துடலாம். நான் மத்தியானம் கூட ஒரு சர்வே எடுத்தோம். அந்த சர்வேல வந்து அந்த மத்தியானம் வந்து அந்த சர்வேல இங்கே உட்காந்துருக்கவங்கள யாருன்னு கேட்கும்போது புதுசா அவங்க தான் டாப்ல வந்து நின்னாங்க. போட்டுட்டு எப்பயும் போல் மத்தியானம் பூஜை இருக்கும், எப்பயும் போல் சாயங்காலம் பூஜை இருக்கும். அடுத்த வாரம் தான் ரொம்ப சந்தோஷமாக நம்ம எல்லாரும் பஜனையை பூஜையை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் வரும் நாட்கள் வரும், மாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலைங்க.
பாபா சொன்னது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். சரிங்களா? நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. குடும்பத்தில் இருக்கவங்களோட சண்டை சச்சரவு இல்லாமல் இருங்க. முதல்ல குடும்பத்தில் இருக்கவங்களோட அன்பாக பேசுங்க. உங்கள் வெற்றி எங்கே தொடங்குது அப்படின்னா குடும்பத்தில் உட்காந்து அன்பாக பேசுங்க. அதில் தான் உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். பணம் அப்படி நீங்கள் பணம் இல்லை, நான் நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் தேடாதீங்க. தானாக உங்கள் பிரபஞ்சம் கொடுக்கும். பிரபஞ்சத்தோட முன்னோடி பாபா. அது உங்களுக்கு பணம் வரணும்னா வரும். புரிஞ்சுக்கோங்க. பணம் 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 ஓடாதீங்க. பணம் தானாக வரும். செய்யற வேலையை சரியாக செஞ்சீங்கன்னா பணம் உங்கள் பாதத்தை நோக்கி வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சில விஷயத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏன் வரல அப்படிங்கிறத சரி செய்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சின்ன சேஞ்ச் பண்ணுங்க. ஒரே ஒரே இதில் அலைவரிசையில் இருக்காதீங்க. ஒரு மாற்றத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. இதை எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு எல்லாமே தேடி வரும். அதனால் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல ஷீரடி சாய்நாதரை வணங்கிட்டு அற்புதமான செவிலி செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கோடான கோடி சாய் உள்ளங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்குன்னு சொல்லிட்டு ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.